அதை கரெக்டா பண்ணிடுவாங்க. சரி. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கரெக்டா பண்ணிடுவாங்க. ஆனா பாக்கி உள்ள 80% வந்து தான். அவங்களுக்கு அந்த விஸ்வல் திங்கிங் இருக்கும். நம்ம பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஆனா வந்து அந்த லைஃபோட ரியாலிட்டில அவங்களால பண்ணவே முடியாது. புரியுது. தட்ஸ் வாட் இட் இஸ். எஸ்பெஷலி இந்தியால பயங்கரம். ஏதோ ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. ஹோம்வொர்க் பண்ணணும்னா அந்த ஹோம்வொர்க் பண்ண முடியாமலே போயிடும். எங்களே எடுத்துக்கங்களேன் சார். நாங்க இந்தியாவுல இருக்கப்ப கரெக்ட்டா பண்ணோமா? எதுவுமே பண்ணல இல்லீங்களா? ரைட். பட் உங்களோட கேஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கலி இட்ஸ் டிஃபரெண்ட். ஏன்னா யூ ஆர் கமிங் ஹியர் ஃபார் 6, 7 வீக்ஸ் அவ்வளவுதான். அப்ப நிறைய நோட் பண்ணியே ஆகணும்னு பிரியாரிட்டி பண்ணுவீங்க. எக்ஸாக்ட்லி சார். இதுல வந்து ஒரு லெஜிட்டிமேட் ரீசன் இருக்கு. பட் இந்தியால வந்து பயங்கரமான சாக்கு சொல்றதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ரீசன் அவங்களால முடியவே முடியாது. ஏன்னா 4 இடத்துல கமிட் பண்ணிருப்பாங்க நான் வர்றேன்ட்டு. 4 இடத்துக்குமே போக மாட்டாங்க. So that's what it is. So we will see. அதனால இந்த ஃபர்ஸ்ட் 25 கொஸ்டின்ஸ் நீங்க அனுப்புனது. இதுல என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதோ அப்படி இல்லாம ஒரு ஹோலிஸ்டிக்கா நம்ம பார்க்கிறோம். ரீட் பண்றோம். ரீட் பண்றப்ப கரெக்டா ப்ரொனன்சியேஷன் வருதான்னு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் கரெக்டா போடுறோம். இது டைரக்ட் ஸ்பீச்சா இன்டைரக்ட் பார்க்கிறோம். இது யாராவது எழுதுறாங்களா இல்ல 2 பேர் பேசிக்கிறாங்களான்னு பார்க்கிறோம். பேசுறப்ப இந்த பங்க்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கிறோம். இது இல்லாம இதுக்கு பின்னாடி என்ன கிராமர் இருக்குன்னு பார்க்கிறோம். ஸோ ஒரு இது பார்க்குறப்ப நிறைய விஷயம் பார்க்கிறோம். ஸோ இப்போ நம்ம 26 எடுத்துக்கலாமே. 26 வந்து 26 you can take this. You can answer me 26. Dash the phone. Answer the phone. அவ்வளவுதான். ஆன்சர் த ஃபோன்னு நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. யாரோ யாருக்கோ சொல்றாங்க. ஒரு கான்வர்சேஷன்ல ஆன்சர் த ஃபோன்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இது வந்து நம்ம எழுதுற ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஆன்சர் த ஃபோனுங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன். யாரோ யாருக்கோ சொல்றாங்க, ரிங் ஆகிட்டே இருக்குது, ஃபோன் எடுங்கன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஆன்சர் த ஃபோன் தான் வரும். அப்புறம் இது தெரியும், இந்த பேச்சிலே தெரியுது, யாரோ யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்லலாம், இல்லை வந்து ரெக்வஸ்டா கூட சொல்லலாம், ப்ளீஸ் ஆன்சர் த ஃபோன் அப்படின்னு. ஸோ இது 26 வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இந்த ஆன்சர் அப்படிங்கிறது வேர்ப். இது முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஆன்சருங்கிறது வேர்ப். இந்த இடத்துல ஆன்சர் பண்ணுங்க அப்படிங்கிறது. நம்ம பொதுவா இந்தியால வந்து ஆன்சரை வந்து நவுனா தான் யூஸ் பண்ணுவோம். டு யூ நோ த ஆன்சர்? உங்களுக்கு பதில் தெரியுமான்னு கேட்போம். ஆனா பொதுவா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஆன்சரை வந்து ரொம்ப கேஷுவலா வெர்பாவும் யூஸ் பண்ணுவாங்க, நவுனாவும் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம் இந்தியால? டேக் த ஃபோன், அட்டெண்ட் த ஃபோன். டேக் த ஃபோன், அட்டெண்ட் த ஃபோன் தான் நம்ம சொல்லுவோம். கரெக்டான அந்த வேர்பை நோக்கி போவோம். ஆனா பொதுவா நேட்டிவ் ஸ்பீக்கிங் கண்ட்ரில ஆன்சர் த ஃபோன்னு நவுனையே வேர்ப் ஆக்குறாங்க. இது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அது. ஸோ அதனால இது ஒரு சும்மா ஆன்சர் த ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு 3 வார்த்தை தான் இருக்கு அப்படின்னு நம்ம விட்டுற முடியாது. இது ஒரு இந்தியன் பேட்ச்க்கு நான் எடுக்கிறப்ப இந்த ஆன்சரை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஆன்சர் வந்து வேர்ப் இல்லை, இந்த இடத்துல நவுன் கிடையாது, வேர்ப். அப்புறம் கொஸ்டின் ஆன்சர் வந்து வேர்பாவும் மாறும், ஆன்சராகவும் இருக்கும். அவங்களால ஃபர்ஸ்ட் ஏத்துக்க முடியாது. கொஸ்டின் வந்து எப்படி அது வேர்புன்னு சொல்றாரு, இது நவுன் தானே அப்படின்னு. டூ கொஸ்டின் அப்படிங்கிற நினைப்பு தான் உங்களுக்கு வரும். டூங்கிற வார்த்தையை முன்னாடி போடணும். அப்படி வார்த்தையை போடணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஆன்சர் தப்பு. ஸோ நம்மளோட வேர்ட் ஃபேமிலியில ஆன்சர், ஆன்சர்ட், ஆன்சர்ட், ஆன்சரிங், ஆன்சர்ஸ், அந்த 6th காலம்ல வந்து ஆன்சர். ஸோ அந்த 6th காலம் ஆன்சர் தான் நவுன் எப்பொழுதும் நம்ம இந்தியாவில் யூஸ் பண்றது. இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சரை நம்ம இங்க யூஸ் பண்றோம். 27 இது நம்ம நம்பர் 1 பார்த்த மாதிரி தான். ஒரே ஒரு வித்தியாசம். யூ கேன் ஆன்சர் மீ நவ். A or B or C or D? She wears a white coat. She wears a white coat. அவ்வளவுதான். இப்ப இந்த ஏக்கு பேரு டிட்டர்மைனர்னு சொல்லுவாங்க. இந்த ஏ டிட்டர்மைனர்னு சொல்லுவாங்க. அதை நோட் பண்ணிக்கலாம். I can actually go back and add this. இந்த டிட்டர்மைனர் plays a big role in English. எங்க பார்த்தாலும் இந்த டிட்டர்மைனர் இருந்துகிட்டே இருக்கும். அது என்னன்னு சொல்றேன். ஆல்ரைட். இப்ப ஏ அப்படின்னு இருக்கிறது சம், இந்த ஆர்டிகல்னு சொல்றோம் இல்லையா, சம், த.
and, all. இப்ப நீங்க few, several, இது அடிக்கடி இந்த மாதிரி வேர்ட்ஸ் பார்ப்பீங்க. இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து இதுக்கு பேரு டிட்டர்மைனர்பாங்க. இந்த குவான்டிட்டியோ குவாலிட்டியோ டிட்டர்மைன் பண்ணுது. குறிப்பா குவான்டிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்றது டிட்டர்மைன் பண்ணுது. ரொம்ப முக்கியமானது. எங்க பார்த்தாலும் இது இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இந்தியால பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்னா டிட்டர்மைனர் விட்டுடுவோம். சிவியஸ் ஒயிட் கோட்னு சொல்லுவோம். அந்த ஏவெல்லாம் விட்டுருவோம். அந்த ஏவை விடக்கூடாது. டிட்டர்மைனரை ஜென்ரலா விடக்கூடாது. நம்மளை பொறுத்தவரை என்ன பார்ப்போம்னா அப்படியே தமிழ் படுத்தி பார்க்கலான்னு பார்ப்போம். அதனால இதெல்லாம் விட்டுருவோம். ஸோ இந்த டிட்டர்மைனருங்கிறது மிஸ் பண்ணவே கூடாது ஒரு விஷயம். ஸோ இது நான் பார்க்கிங் லாட்ல போடுறேன். நீங்க வந்து அந்தந்த டேல டிட்டர்மைனர் வந்து இந்த மாதிரி வார்த்தை தான் அது டிட்டர்மைனர். இப்போ நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் 8 வேர்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி முக்கியமான வார்த்தை தான் அது வந்துகிட்டே இருக்கும். அது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்தீங்கன்னா அதுக்கு வேற ஆணி வேற பிரிச்சிடும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இந்த டிட்டர்மைனர் பிளேஸ் எ பிக் ரோல். ஈஸியாக அதை வந்து போடலாம். அந்த 8 வேர்ட்ஸ் நம்ம சொல்றது வந்து பிரதிபெயர் சொல். இது நான் முன்னாடி சொன்னதுதான். இருந்தாலும் இப்ப இதுல நான் இது அசைடா போடுறேன். என்னைக்கு நம்ம வந்து கிளாஸ் எடுத்தாலும் இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். சென்டென்ஸ் ஸ்டார்டர்ஸ். ஐ வி யூ 2 யூ போடுறேன். நீங்களுக்கு. he she it they. அவ்வளவுதான். இதுதான் இந்த 8 வார்த்தைங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஏன்னா ஒரு 50 வார்த்தை, ஒரு 50 வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கு. அந்த 50 வேர்ட்ஸ் ஒரு வாக்கியத்துல பெரும் பகுதியை ஆக்குபை பண்ணிக்கிட்டே இருக்கு. வந்துகிட்டே இருக்குது அந்த 50 வார்த்தைகள். அந்த 50 வார்த்தைகள்ல இதுதான், இந்த வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம். திருப்பி திருப்பி வரும். ஒரு சென்டென்ஸ்ல எங்க வேணாலும் வரணும். நீங்க பேசிக் கிராமர் தெரிஞ்சுட்டு இந்த 50 வேர்ட்ஸ் எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரிஞ்சாலே போதும். கிராமட்டிக்கலா தப்பு பண்ண மாட்டோம். எந்த வகையிலும் கிராமர் வந்து நம்ம பண்றது கரெக்டுங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும். இப்ப ஹீ ஷீன்னு வர்றப்ப ஷி வேர்ஸ்ன்னு தான் வருது. பாக்கி எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டுறோம். பாக்கி 3த்தையும் தூக்கி போட்டுறோம். இந்த 8 வேர்ட்ஸுங்கிறது இந்த பிரதிபெயர் சொல்லு ரொம்ப 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 முக்கியமான ஒரு வார்த்தை. ஒரு அப்புறம் நம்ம ஒரு 10 வேர்ட்ஸ் இருக்கு. இது மொத்தமே ஒரு 50 வார்த்தைக்குள்ள எல்லாத்தையுமே சுருக்கிடலாம் கிராமர். இங்க இந்த 50 வேர்ட்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணிட்டா போதும், நம்ம கிராமரை ஹேண்டில் பண்ணிட்டோம். இப்ப லுக் அட் திஸ். இந்த 10 வேர்ட்ஸ் வந்து இது வந்து நம்ம ப்ரெப்னு சொல்லுவோம், ப்ரெபோசிஷன் சொல்லுவோம். இது நோட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். ரொம்ப உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் இதை லிஸ்ட் பண்றப்ப அதுக்கு நம்ம ஃபோக்கஸ் கொடுப்போம். ஒரு சென்டென்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்றப்ப, பேசுறப்பயோ எழுதுறப்பயோ அந்த ஃபோக்கஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ரொபோஷனை மாற்றி போடக்கூடாது. இந்தியாவில் வந்து நம்ம தமிழ் படுத்துறப்ப ப்ரொபோஷனை மாற்றிடுவோம். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து ப்ரொபோஷனை மாற்ற மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் இங்கிலீஷு. அதை கரெக்டாக அவங்க மதர் டங்கை அதை அப்படியே மைண்டில் ஜென்ரேட் ஆகுது. நம்ம என்ன பண்ணுவோம், தமிழ் படுத்தி இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணுறப்ப மாற்றிடுவோம். சில வாட்டி இந்த ஆஃப் பதில் ஃபாரை போடுவோம், ஃபாபுல் பதில் ஆஃப் போடுவோம். அப்படி போட்டுறக்கூடாது. இது வந்து அவ்வளோ வாட்டி வந்துகிட்டே இருக்கும். நீங்க சின்ன வாக்கியம் எழுதினாலும் சரி, பெருசு வாக்கியம் எழுதினாலும் சரி, வந்துகிட்டே இருக்கும். இவ்வளவுதான். ஆனா இதுல வந்து நம்ம நிறைய tend to make mistakes. ஸோ இந்த ஒரு இந்த 10 வார்த்தை வந்து ப்ரொபோசிஷன்ல வந்து ரொம்ப முக்கியம். இந்த ப்ரொனவுன்ல வந்து 8 வேர்ட்ஸ். நிறைய நமக்கு ப்ரொபோசிஷன் இருந்தாலும் இதுதான் திருப்பி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த லாஸ்ட் ஒன்று நம்ம வந்து ஒரு 4-5 இது பார்த்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம்.
அந்த 23 வேர்ட்ஸ் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். நம்ம பழைய கிளாஸ்ல நான் சொல்லியிருப்பேன். இந்த 23 வேர்ட்ஸ் தான் பேசிக் வேர்ப்ஸ், கிராமர் வேர்ப்ஸ். ஸோ இதுக்கு பேர் வந்து கிராமர் வேர்ட்ஸ்ம்பாங்க. இந்த 23 வேர்ட்ஸ் இல்லாத வாக்கியம் இருக்காது. மறைமுகமாவோ நேரடியாவோ அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையிலேருந்து 5 வார்த்தை வந்து மேக்சிமம் ஒரு வாக்கியத்துல இருந்துகிட்டே இருக்கும். இதை நம்ம we will see as we explore today. We will write it down. Let's all right, here you go. She wears a white coat. அந்த ஏங்கிறது டிட்டர்மைன்னு சொன்ன ஒரு ஒயிட் கோட்டு அவங்க அணிந்திருக்கிறாங்க. She wears a white coat. இந்த கோட் இருக்கு, ஒயிட் இருக்கு. ஸோ இந்த ஏங்கிறது ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்கா அந்த ஒயிட் கோட்டை பத்தி முன்னாடி சொல்லாம இப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கிறப்ப ஏ வரும். தேங்கிறது வராது, ஏ வரும். அப்புறம் 28 ரொம்ப ஈஸி. 28 read a magazine. read a magazine. ரைட். மேகசினுக்கு 2 அர்த்தம் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அந்த இதுல வந்து பிஸ்டல்ல துப்பாக்கியில வர்ற ஒரு மேகசின்பாங்க. இது படிக்கிறதுக்குரிய புத்தகத்தையும் மேகசின்பாங்க. ஆல்ரைட். நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் இந்த ஹோமோனம், ஹோமோஃபோன், ஹோமோகிராஃப்னு நம்ம சொல்ல போற விளக்க போற எல்லாத்துலயும் ஒரு 10 வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிமம் 2 வார்த்தை 3 வார்த்தை இப்படிதான் இருக்கும். மீனிங் மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்கும், நம்ம தெரிஞ்சுக்கணும். ரீட் எ மேகசின் வந்து ரீடுன்னு தான் படிக்கணும். ஆனா சில இடத்துல ரெட்டுன்னு படிப்போம். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாஸ்ட் டென்ஸ்ல வர்றப்பயோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V2 V3ல வந்தா அது ரெட்டுன்னு படிக்கணும். V1ல வந்தா ரீடுன்னு படிக்கணும். நம்ம இது வந்து ரீட் எ மேகசின் V1 தான். ஸோ எனிதிங் யூ டேக் இட். யோசிச்சு பாருங்க. லைவ்னு இருக்கு, அது லைவ்னு படிக்கலாம், லிவ்னு படிக்கலாம். எஸ் வி நோ தட். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய வார்த்தை இங்கிலீஷ்ல பொறுத்தவரைக்கும். அவங்க என்ன கான்டெக்ட்ல சொல்றாங்க. நம்பர் 29. Our teacher gives us a lot of homework. எஸ், இந்த இடத்துல ஏ லாட் ஆஃப் நோட் பண்ணிக்கிங்க. ஏ லாட் ஆஃப்னு சொல்லணும், இல்லைன்னா லாட்ஸ் ஆஃப்னு சொல்லணும். நிறைய பேர் வெறும் லாட் ஆஃப் சொல்லுவாங்க, ஏவை விட்டுருவாங்க. ஏ விட்டுறக்கூடாது. ஸோ அவர் டீச்சர் கிவ்ஸ் அஸ் a lot of homework. இங்க கவனிக்கலாம். அந்த 10 வார்த்தையில ஒரு வார்த்தை ஆஃப் இருக்கு பாருங்க. இங்க இந்த ப்ரொபோசிஷன் சொல்ற ஆஃப் இருக்கு. அது நீங்க கொஞ்சம் க்ளோஸா மானிட்டர் பண்ணணும். ஆஃப். அவர் டீச்சர் கிவ்ஸ் a lot of homework. Lot of homework. a lot of அப்படிங்கிறது முக்கியம். இப்ப அமெரிக்கனைஸ்ல லாட்ஸ் ஆஃப்னு சொல்லுவாங்க, ஏவை கட் பண்ணிட்டு. பிரிட்டிஷ்ல வந்து ஏ லாட் ஆஃப்னு சொல்லுவாங்க. ஆனா வெறும் லாட் ஆஃப்னு 2 பேருமே சொல்ல மாட்டாங்க. இந்தியாவில வந்து நம்ம கொஞ்சம் தப்பா சொல்லுவோம், வெறும் லாட் ஆஃப் சொல்லுவோம். அது சொல்லக்கூடாது, பார்த்துக்கணும். நம்பர் 30. He does television every evening. ரைட். He watches television every evening. எஸ், எவரி ஈவினிங்கிறது ஒரு சிக்னல் வேர்டு, சிம்பிள் ப்ரெசன்ட் குறிக்குது. நேத்தியே அவர் வாட்ச் பண்ணாரு, இன்னைக்கு வாட்ச் பண்றாரு, நாளைக்கு வாட்ச் பண்ணுவாரு அப்படிங்கிற முக்காலத்தையும் உணர்த்துறது தான் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட். நம்பர் 1 ஸ்ட்ரக்சர் நம்பர் 1 அதுக்குரியது போட்டிருக்காங்க. வாட்சஸ் அப்படிங்கிறது. வாட்சஸ்க்கு நமக்கு தெரியும் 2 மீனிங் இருக்கு. வாட்ச்னா கடிகாரம்னு ஒண்ணு, இன்னொன்னு கண்காணிக்கிறதுன்னு ஒண்ணு. 2 மீனிங் இருக்கு. எஸ், எவ்ரி ஈவினிங். இந்த ஈவினிங் வந்து நல்லா பார்த்துக்குங்க. ஈவினிங்னு தான் இங்க படிக்கணும். ஆனா சில இடத்துல ஈவனிங்னு படிப்போம். இது முன்னாடியே தெரியும். ஈவினிங்னா சர்ஃபேஸ் ஈவினிங். இதே ஸ்பெல்லிங் எழுதிக்கலாம். EVENING. அதே ஸ்பெல்லிங், ஆனா வேற மாதிரி படிக்கணும். இதுக்கு பேரு ஹோமோகிராஃப். சில இடத்துல ஈவினிங்னு படிப்போம். இப்ப இன்ஜினியரிங் டெக்னிக்கல் சைட்ல பாக்குறாங்க அப்படின்னா ஈவினிங்னு படிப்பாங்க, அதுக்கு அர்த்தம் வேற. ஸோ சர்ஃபேஸ் ஈவினிங், சமன்படுத்துதல். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். we need to see that இதுக்கு வந்து ஹோமோகிராஃபா இருக்குது. சார், இங்க ஒரு சின்ன क्वेश्चन மட்டும். He watches a television every evening. வரும் இல்லைங்களா? இல்ல, ஏன் டெலிவிஷன் கிடையாது இங்க. ஏன்னாக்க வீட்டுல ஒரு டெலிவிஷன் இருக்குது. அந்த பர்டிகுலர் டெலிவிஷனை பத்தி அவங்க பேசுறாங்க. ரீட் அ புக்னா நிறைய புக் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நிறைய டெலிவிஷன் அதே செட்டப்ல உட்காந்து பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த இடத்துல உட்கார்றாரு, 100 புக் இருக்கு, ஒரு புக் எடுத்து படிக்கிறாரு. ரீட் அ புக், ரீட் அ மேகசின் படிக்கிறாரு. ஆனா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காரு, ஒரு டெலிவிஷன் தான் இருக்கும். 2 டெலிவிஷன் வந்து ஒரே இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு.
மைட் பி ரெஸ்ட் ரூம்ல ஒரு டெலிவிஷன் இருக்கலாம், மைட் பி பட் வாட்சஸ் that டெலிவிஷன் கூட நம்ம போட முடியாது. ஏன்னா பொதுவா சொல்றாங்க எந்த டெலிவிஷன் சொல்ல, வீட்டுல 3 டெலிவிஷன் 3 இடத்துல இருக்கலாம், ஆனா எந்த டெலிவிஷன் சொல்ல. அப்ப ஏவையும் டியும் கட் பண்ணிட்டு நீங்க வெறும் டெலிவிஷன் போடலாம், வெறும் டெலிவிஷன். இப்ப வாட்சஸ் ஏர் டெலிவிஷன்னா என்னன்னா, ஒரு இடத்துல இருக்காரு, ஒரு டெலிவிஷன் பாக்குறாரு, அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போறாரு, டிராவல்ல இருக்காரு, அன்னைக்கு ஈவினிங் வந்து வேற இடத்துல இருக்காரு, அங்க போய் இன்னொரு டெலிவிஷன் பாக்குறாரு. அப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கல. ஜெனரலா he watches television. ஓகே. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுங்க சார், இப்போ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போறோம்னு வச்சுங்களேன், என்னை சுத்தி ஒரு 10 டெலிவிஷன் இருக்கும். ரைட். ஒன்றில் வந்து ஃபுட்பால் ஓடிட்டு இருக்கும், ஒன்றில் பார்த்தீங்கன்னா சாக்கர் போயிட்டு இருக்கும், ஒன்றில் கிரிக்கெட் ஓடிட்டு இருக்கும், ஒன்றில் பேஸ்கெட் பால் ஓடிட்டு இருக்கும், ஒன்றில் வாலிபால் ஓடிட்டு இருக்கும். அப்ப அது எவரி ஈவினிங்ல வராது. எவரி ஈவினிங் நம்ம ஒரு ஸ்பெசிபிக் சிச்சுவேஷன்ல அன்னைக்கு டிராவல் பண்றோம், அந்த இடத்துக்கு போறப்போ மல்டிபிள் டெலிவிஷன்ஸ் இருக்கு. சோ அப்போ வந்து ஐ see that டெலிவிஷன். அப்பயும் அது முக்காலத்துக்கும் பொருந்தாது. நேற்று வந்திருக்காது, இன்னைக்கு நான் போறேன், இன்னைக்கு போறேன் அப்படிங்கிறப்ப அந்த செட்டப்பே வேற. வாட்ச் தட் டெலிவிஷன், வாட்ச் தட் ஸ்கிரீன் அப்படின்னு நம்ம வந்து தட்னு போடுவோம். இப்ப I am watching that television which plays American football. ஓகே. சோ அப்படி பண்ணலாம். நீங்க அவ்வளவு தூரம் ரொம்ப யோசிக்கவே வேண்டாம். இந்த நம்ம ஸ்பெசிபிக்கா as an இந்தியனா நிறைய தப்பு பண்ணுவோம், அதை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டாலே போதும், பாக்கியெல்லாம் வந்துடும். ஏன்னா ஒரு இமர்சிவ் என்வரான்மெண்ட்ல நீங்க இருக்கீங்க, உங்க சுத்தி உள்ளவங்க எல்லாம் அமெரிக்கன் இங்கிலீஷ் பேச போற இமர்சிவ் ஒரு அற்புதமான ஒரு என்வரான்மெண்ட். இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு அதை விட பெரிய என்வரான்மெண்ட் தேவையே இல்லை. என்னன்னா நம்ம இந்தியாவில நம்ம கத்துக்கிட்டதை அன்லேர்ன் பண்ணணும். இந்தியாவில் சிலது கத்துக்கிட்ட பிக்கப் பண்ணோம் இல்லைங்களா, அதை மறக்கணும். அதுதான் இந்த ப்ராப்ளம் இந்த கோர்ஸோட ஒரு முக்கியமான ஒரு இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டிஃபரன்ஸ் நான் எடுத்து காட்டுறதுதான். வந்து ஏன் போட்டே ஆகணும் அப்படிங்கிறது. ஆனா நமக்கு வந்து நம்மளோட திங்கிங் வந்து லாட்டு சொல்லிடுறோமே, நம்ம ஒரு சின்ன விஷயம் தானே, இது என்ன பெருசுன்னு நினைக்கலாம், அதுதான் பெரிய விஷயமா அவங்க நினைப்பாங்க. சோ இப்ப at 10 பாருங்க, at 10 நம்பர் 31ல இப்ப வந்து எப்பயுமே நான் நேற்று போன கிளாஸ்ல சொன்ன மாதிரி தான், டைம்னு வந்ததுன்னா அட்டு வரும். சோ at 10 அவங்க ஓ கிளாஸ் கூட கொடுக்கல, 10 நம்பர் போடல, 10 PM AM கூட சொல்லல, சிம்பிளா at 10 அப்படின்னு சொல்லிட்டாங்க, அது போதும் அவங்களுக்கு. at 10 we go to bed. we go to bed. இப்ப பாருங்க ஜென்ரலா சொல்ல, we go to the bed எல்லாம் சொல்ல, we go to bed அவ்வளவுதான். ரெகுலரா 10 மணிக்கு நாங்க வந்து பெட்டுக்கு போவோங்கிறது நேத்தியும் உண்மை, இன்னைக்கு அது உண்மையா இருக்க போது, நாளைக்கு நாங்க வந்து அப்படிதான் பண்ண போறோம் அப்படிங்கிற சிம்பிள் ப்ரெசென்ட்ல வருது. அதனால இந்த இடத்துல தேவோ ஏவோ பொண்ணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க அது டெலிவிஷனுக்கு உள்ள அதே தான் இது. ஸோ we go to bed. 32. He picks up the apples blank the tree. He picks up the apples from the tree. From the tree. அந்த 10 வார்த்தையில ஒரு வார்த்தை வருது, அந்த 10 வார்த்தையில 4 வார்த்தையை அவங்க ஆன்சராகவே போட்டிருக்காங்க, far from, on, at. So from the tree. இந்த பிக்ஸ் அப் இருக்கு இல்லைங்களா, இந்த இடம் பார்த்துக்கணும், ஃப்ரேசல் வேர்ப் அப்படிங்கிற ஒரு பிக்ஸ் அப், அதை அப்படியே அண்டர்லைன் பண்ணி எழுதிக்கிங்க, பிக்ஸ் அப். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான விஷயமா தெரியலாம், பட் வந்து ஒரு கலோக்கியம்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்பீக்கிங்ல இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வந்து தே பிளே a huge role. இப்போ போலாங்க, ஃப்ரேசல் வேர்ப் வந்து இட் பிளேஸ் a huge role because sometimes அது வந்து ஒரு மிஸ்லீட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 23 வேர்ட்ஸ்க்கு மேல விட்டுலாம் ஃப்ரேசல் வேர்ப்ஸ். ஃப்ரேசல் வேர்ப்ஸ்னா மோர் தென் ஒன் வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, குறிப்பா 2 வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. பிக் அப்படிங்கிற ஒரு வேர்பை அப் அப்படிங்கிற அட்வர்போட சேர்ப்பாங்க, பிக் அப். ஸோ ஒரு வேர்பும் ஒரு அட்வர்பையும் இணைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இணைக்கிறப்ப அவங்களுக்கு நிறைய பேசுறதுக்குரிய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். எகெயின் இங்கிலீஷ்ல ரொம்ப லிமிட்டட் லெட்டர்ஸ் இருக்கிறதுனால நிறைய காம்பினேஷன் அவங்க ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. புட்னா வைக்கிறது, ஆனா புட் ஆஃப்னா தள்ளி போடுறது, ரைட்? இதுதான் ஃப்ரேசல். இது வெறும் வேர்பு, இது ஃப்ரேசல் வேர்பு. ஃப்ரேசல் வேர்பு அப்படியே மாறிவிட வாய்ப்பு இருக்கு. இப்ப பாருங்க, கால்னா கூப்பிடுறது,
கால்னா நீங்க வந்து இப்படி போடுங்க. கால்னா இன்வைட் பண்றது. Call off. இப்ப கால் ஆஃப்ல கேன்சல் பண்றது. சம்பந்தமே இல்லாம மீனிங் இருக்க மாதிரி இருக்கும். இப்ப கேன்சல் பண்றது. இந்த சோ அதுக்கப்புறம் வேர்புக்கு அப்புறம் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அந்த வேர்போட மீனிங் மாறும். இப்ப கால் ஆன் அப்படின்னா மீட் பண்றது. மீட் பண்றது கொஞ்சம் அன்ரிலேட்டடா இருக்கும். நிறைய ஃப்ரேசல் வேர்பு. இப்ப பாருங்க, டர்ன். இப்ப டர்ன்னா ட்விஸ்ட் பண்றதுன்னு வச்சுக்கலாமா? டர்ன் பண்றது. ஓகே. இப்ப டர்ன் ஆன். ஆன் பண்றது. சுவிட்ச் ஆன் பண்றது. சுவிட்ச் ஆன். நம்ம இந்தியால ஆன் பண்றதும் போ, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஸ்விட்ச் ஆன் பண்றது அப்படிம்பாங்க. ப்ளீஸ் ஆன் த ஃபோன், ஆன் த ஃபேன் அப்படின்னு. ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆன் த ஃபேன். இப்ப இந்த டேர்னை வந்து அப்னு போட்டோம்னா ரெண்டு மீனிங் வந்துடும். டேர்ன் அப்னா டேர்ன் அப் த வால்யூம், இன்க்ரீஸ்னு வரும். அப்புறம் ப்ளீஸ் டேர்ன் அப் ஃபார் த மீட்டிங் அப்படின்னா அட்டெண்ட் அப்பியர். ப்ளீஸ் டேர்ன் அப் ஃபார் த மீட்டிங். Please come for the meeting. Please attend the meeting. Please appear for the meeting. Please show up for the meeting. பாருங்க, இந்த டேர்ன் அப்புக்கு வந்து அவ்வளோ மீனிங் வந்துருது. ஷோ அப். இப்ப டேர்ன் ஒரு சாதாரணமா ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். டேர்ன், ட்விஸ்ட், ஏதோ டேர்ன் பண்றோம்னு. ஆனா டேர்ன் அப்புக்கு இவ்வளவு மீனிங் இருக்கு அப்படிங்கிறது அந்த அப்ப போடுறப்ப கம்ப்ளீட்டா மாறிடுது. ஸோ இங்கிலீஷ் வந்து ஒரு டைரக்டான ஒரு லாங்குவேஜ் கிடையாது. இட்ஸ் நாட் அ டைரக்ட் லாங்குவேஜ். வி ஆல் நோ. வேற மாதிரி அது வந்து ஒரு புட்டுன்னு பார்த்தா பக்கத்திலேயே நம்ம படிக்கிறப்ப அடுத்த வார்த்தையை பார்த்தணும். அடுத்த வார்த்தையை பார்த்தா புட்டுக்கு மீனிங்கை நம்ம அசைன் பண்ணணும். அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க பேசுறப்ப புட்டுன்னு பேசுறாங்கன்னா புட்டுக்கு அப்புறம் என்ன வார்த்தை பேசுறாங்களோ அதை வச்சு கோத்து தான் ஓகே கலோக்கியெல்லாம் இப்படி பேசுறாங்க, ஃப்ரேசல் வர்பு இப்படி யூஸ் பண்றாங்க, இந்த ஃப்ரேசல் வர்புக்கு இதுதான் மீனிங். ஸோ இடியம்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ, ஃப்ரேசல் வர்ப்ஸ் கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது அவங்களோட ஃபேப்ரிக்லயே இருக்கிறது. ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கரோட ஃபேப்ரிக்ல கேஷுவலா பேசுறப்ப அவங்க இதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் பிசினஸ் செட்டிங்ல கூட நிறைய பேர் பெயில் அவுட்டுமா, பெயில் அவுட் கேஷுவலா சொல்லுவாங்க. பெயில் தான் தெரியும், ஜாமீன் கொடுக்கறது, ரைட், கேரண்டி. கேரண்டி கொடுக்கறது. பெயில் அவுட்னா ஹெல்ப். முக்கியமான சமயத்துல, ரொம்ப கஷ்டமான ஒரு சமயத்துல ஹெல்ப் பண்றது. bail him out, support him, help him, assist him, get him out of the trouble அப்படிங்கிறது தான் bail out. ஸோ இது மாதிரி நம்ம நிறைய சொல்லலாம். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இந்த கிளாஸ் எடுக்கிறப்ப நிறைய இந்த மாதிரி பார்க்கிங் லாட் ஏரியாவுக்கு வந்து ஃப்ரேசல் வர்பு சொல்லிக்கிட்டே இருக்க போறோம். ப்ராபப்ளி ஒரு 100 ஃப்ரேசல் வர்பு அமெரிக்கன்ஸ் வந்து டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேல கிடையாது. எல்லா ஃப்ரேசல் வர்பும் ஒரு 10 படம் பார்த்தீங்கன்னாக்கா, ஹாலிவுட் படம், எல்லா ஃப்ரேசல் வர்பும் அதில் வந்துடும். ஏன்னா பேச்சோட சென்ட்ரல் டெனட்டே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரேசல் வர்பு தான். ஸோ மெயினாக ரைட்டிங்ல பயன்படுத்தாம பேசுறதுக்கு பயன்படுத்துற ஒரு டிவைஸா, ஒரு அப்பேரட்டஸா அவங்க யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. லுக் அட் தட். ஃப்ரம் த ட்ரீன்னு அருமையா சொன்னாங்க அவங்க. பிக்ஸ் அப் த டேபிள் ஆப்பிள்ஸ் ஃப்ரம் த ட்ரீ. வெரி நைஸ், வெரி நைஸ். பிக்ஸ் அப்ங்க ஃப்ரேசல் வர்பு ஞாபகம் வச்சுக்கணும். 33. சார் இங்க பிக்ஸ் அப் அப்படிங்கிறது தான் வெர்ப் இல்லைங்களா? ஆமா, பிக்ஸ் வந்து மெயின் வெர்ப், அப் வந்து அட்வெர்ப். அட்வெர்ப். இந்த அப்ப வச்சுட்டு இது நினைச்சிடக்கூடாது, ப்ரிப்போசிஷன் நினைச்சிடக்கூடாது. அப்ப வந்து ப்ரிப்போசிஷனா எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆனா இந்த இடத்துல ப்ரிப்போசிஷனா இல்லாம அப்ப வந்து உங்களுக்கு வந்து அட்வெர்பா இருக்கு. இந்த அட்வெர்புக்கு ப்ரிப்போசிஷனுக்கு எப்பயும் போட்டி இருந்துகிட்டே இருக்கும். எங்க நம்ம லொகேட் பண்றோம் அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம போக நிறைய அது சொல்றேன். அதை பத்தி எங்க வருது பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஒரு பாயிண்ட்ல. இது வந்து ப்ரிப்போசிஷன், இந்த அப்ப வந்து இந்த இடத்துல இருக்கு, இது வந்து அட்வெர்ப். ஸோ இங்கிலீஷுக்கே உள்ள ஒரே விஷயம் நான் திருப்பி சொல்றதுதான், இந்த வார்த்தையை வச்சு அது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அது என்ன மீனிங் கொடுக்குது, அது என்ன பிளே அதுன்னு நீங்க டிசைடே பண்ண முடியாது. அப்படி டிசைட் பண்ணா தப்பாயிடும். அந்த வார்த்தை எந்த பொசிஷன்ல உட்காருது அந்த வாக்கியத்துல அப்படிங்கறது வச்சுதான். இப்ப கோ அப் அப்படின்னா அது அட்வெர்ப் தான். அப்
ஆனா இந்த அப்பு வந்து நீங்க வந்து கடைசி நீங்க ஒரு இடத்துல போடுறீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் அது எப்படி வரும்ட்டு. இந்த அப்புக்கு அப்புறம் ஒரு நவுன் வந்ததுன்னா அது வந்து ப்ரொபோசிஷனா மாறிடும். ஸோ நான் வந்து உங்களுக்கு அது கரெக்டா சொல்றேன். அது வர்றப்ப நான் சொல்றேன். ரொம்ப போட்டு நான் இப்ப குழப்பாம அது சொல்றேன். அது வர்ற மாதிரி 33 கொஞ்சம் வாங்க. 33 gets on the bus. get on the bus. Get on the bus. இப்ப என்னன்னா இது எப்படி நீங்க வந்து ஆன் வருதுன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எப்படின்னாக்கா நீங்க வந்து ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் வெஹிக்கிள்ல உள்ள போறீங்க. உள்ள போய் நடந்து போக முடியுதுன்னா ஆன் யூஸ் பண்ணும். நீங்க பாருங்க உள்ள போய் நடந்து போனீங்கன்னா ஆன். உட்காருனீங்க அப்படின்னாக்கா நடந்து போகாம டைரக்டா போய் உட்காருறீங்க அப்படின்னா லுக் அட் திஸ். இப்ப ஆன் த பஸ், on the train, but இந்த டாக்ஸி உள்ள போய் நம்ம நடக்க முடியாது. இந்த கேப், நல்லா பார்த்துக்கணும். இது இந்த கார், இப்ப பாருங்க ஆன் த ஷிப் உள்ள நடந்து போலாம் ஷிப்ல. ஆனா இந்த போட் நீங்க போட்ல நடக்க முடியாது. யூ ஆர் நாட் சப்போஸ் டு வாக். இப்ப பாருங்க ஆன் த ஃபிளைட், இந்த ஹெலிகாப்டர், ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து தப்பே பண்ண மாட்டாங்க இந்த ஏரியாவில். என் பிறந்து வளர்ந்ததுலேருந்தே அவங்க இது மாதிரி கிராமர் கிளாஸுக்கோ எந்த கிளாஸுக்கோலாம் அவங்க போகாமலே சுத்தி உள்ளவங்க எல்லாமே இதை தான் பேசுவாங்க. சுத்தி உள்ளவங்க எல்லாமே அதை அப்படியே போய் மனசுல வரைஞ்சிடணும். நம்ம எப்படி தமிழ் நம்ம கிராமர் கிளாஸுக்கு போகாம பக்காவா தமிழ் பேசுற மாதிரி தான் அது. ஆனா இது வந்து நமக்கு நேட்டிவ் லாங்குவேஜ் கிடையாது. ஸோ நம்ம மெயினாக அந்த ஸ்கூலிங்ல தான், அந்த ஸ்கூலிங் வந்து ப்ராப்பரா பண்ணிட்டாங்கன்னா போதும் இந்த மாதிரி ஒரு கான்செப்டை வந்து அவங்க உள்ள கொண்டு போறதுக்கு. ஸோ இந்த இன் ஆன் இந்த அட்டுங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் நீங்க உள்ள புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன் ஆன் வந்து நீங்க எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம். ஓகே, ஐ வில் கோ பேக். Get on the bus. 34. She lives blank Switzerland. She lives in. Very good, very good, very good. அந்த இன் ஆன் நட்டு தான் நம்ம ஒரு ஃபுல் கிளாஸே பார்க்க போறோம். நூற்றுக்கணக்கான எக்ஸாம்பிள்ஸ் வச்சு இந்த இன் ஆன் நட்டு வந்து எல்லாமே இன் ஆன் நட்டு மூணுமே தமிழை பொறுத்தவரை இல் இல் அப்படின்னு ஒரே வார்த்தையில சுருக்கிடுவாங்க. ஆனா இது 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸா இங்கிலீஷ்ல போடுவாங்க. எங்க இன்னும் யூஸ் பண்றது, எங்க ஆணை யூஸ் பண்றது, எங்க அட்டு, இது மூணு வந்து இன் ஆன் அட்டுங்கிறது ஒரு குரூப். இந்த இன் ஆன் நட்டுல இன்னு போற இடத்துல ஆண் போட முடியாது, ஆண் போற இடத்துல அட்டு போட முடியாது. ஸோ நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம், நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. ஸோ 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 இங்க வந்து இன் வர்றதுக்கு என்ன மாதிரி அதை நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். இன் பெரிய சிட்டினாக்க இன் பெரிய சிட்டி, இன் சென்னை. இப்ப நீங்க போன சென்னைன்னு போட முடியாது, ரொம்ப ரொம்ப ரேரா போடுவாங்க. பட் வந்து இன் பெரிய சிட்டி, பெரிய கண்ட்ரி, சின்ன கண்ட்ரி, கண்ட்ரினாலே போதும். இப்ப சுவிட்சர்லாந்து வந்து ஒரு கண்ட்ரி. இன் ஆண்கிறது ஸ்ட்ரீட், நீங்க அவென்யூ போடலாம், ரைட். அட்டுங்கிறது டோர் நம்பர், ரொம்ப பாயிண்டடா. இப்ப டோர் நம்பர் இருக்கு 45, 45 சன்ஃப்ளவர் அவென்யூ அப்படின்னு போட்டீங்கன்னா 45 அட் ஆன் சன்ஃப்ளவர் அவென்யூ. இன் நீங்க கவுண்டியா சப்பர்போ பேரை போட்டுக்கலாம்.
ஸோ இது ரொம்ப முக்கியம். வந்து அட்டு வந்து ஒரு பாயிண்ட்டை குறிக்குது. அதை விட கொஞ்சம் பெரிய இடத்துல ஆணை குறிக்குது. அதை விட கொஞ்சம் பெரிய இடம் இன்ன குறிக்குது. அட் ஆன் இன் நீங்க அந்த ஆர்டர்ல போட்டுக்கலாம். சின்ன இடம், ரொம்ப பாயிண்டட் இடம், ஆணு இன். இது எல்லா இடத்துக்குமே பொருந்தும். இப்ப பாருங்க, அட் ஆன் இன் வந்து நான் வந்து 45 நம்பர் 45. ஸோ நம்பர் 45 காந்தி ஸ்ட்ரீட், ஆன் காந்தி ஸ்ட்ரீட். இப்ப இப்ப நான் வந்து சென்னைன்னு போறேன். இது இன்னும் வேணும், தாம்பரம்னு போறேன். ஓகே. ஸோ இப்ப இது வந்து பிளேஸுக்கு, ஸ்பேஸுக்கு, ஒரு ஸ்பேஸுக்குள்ள ஒரு ஒரு பிளேஸ்ல இல்ல ஸ்பேஸ்ல ஒரு பிளேஸ் அதை பயன்படுத்துறீங்க. இதே இது டயத்துக்கு யூஸ் பண்ணலாம். பிளேஸா இருக்கலாம், இல்லை டைமா இருக்கலாம், எந்த பிளேன்ல வேணாலும் பண்ணலாம். இப்ப அட்டுன்னா நீங்க 7 o'clockன்னு போடுறீங்க, 7 PM ஒரு பாயிண்ட்ல, ரொம்ப சின்ன பாயிண்ட் அட்டு. ஆள்னா நீங்க தேர்ஸ்டேன்னு போடுறீங்க, ஒரு நாளை குறிக்கும். இன்னுங்கிறப்ப மார்ச்ன்னு போடும். அது பாருங்க அதே மாதிரியே வருது பாருங்க. பிளேஸ் ஸ்பேஸ் இது டைம். ஒரு சின்ன பாயிண்ட் 7 PM, ஆண்கிற ஒரு பெரிய நாளை குறிக்குது 24 hours, இன்னுங்கிற ஒரு பெரிய மந்த்தை குறிக்குதுங்க. ஸோ அது பிளேஸா இருக்கு, ஸ்பேஸா இருக்கலாம், டைமா இருக்கலாம், எந்த காம்போனண்டா இருந்தாலும் அட்டுங்கிறது ஒரு பாயிண்ட்டை குறிக்குது, ஆணுங்கிறது ஒரு சர்டன் பீரியட், சின்ன பீரியடை குறிக்குது, இன்னுங்கிறது பெரிய பீரியடை குறிக்குது. அதே மாதிரி தான் இருக்கு. அட்டுங்கிறது 45 டோர் நம்பரு. ஆண் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீட்டை குறிக்குது, அதை விட பெரிய இடம். தாம்பரம்ங்கிறது அதை விட பெருசு. தாம்பரத்திலேயே இன்னொரு வாட்டி சென்னை போடுங்க, இன் சென்னை. தாம்பரத்துக்கு அப்புறம் அதை விட பெரிய பிளேஸ் நீங்க வந்து திருப்பி சென்னையே போடுங்க. ஸோ இந்த இன் ஆன் நெட் வந்து அந்த 10 வேர்ட்ஸ்ல ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கு. எனக்கு இதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. தமிழ்ல எல்லாத்துலயுமே இல்லைன்னு போட்டுருவோம். ஸோ அவங்க போற இந்த டோர் நம்பர்ல, காந்தி ஸ்ட்ரீட்ல, தாம்பரத்துல, சென்னையிலன்னு எல்லாமே ஒரே இதா போடுவோம். இங்க வந்து வெவ்வேறு ஏதோ. லெட்ஸ் கோ பேக் ஹியர். She lives in Switzerland. ரைட். இது ரொம்ப ஈஸி தான். அடுத்தது நல்லா பார்க்கணும். A nurse looks for people in hospital. No. looks helps கண்டிப்பா வராது. a nurse looks at people in hospital. No. இதுதான் the looks after. நோட் பண்ணீங்க. looks after. looks after. இந்த looksங்கிறது verb, afterங்கிறது adverb. looks afterனா take care. She takes care. Can you look after him? Can you look after him? நீ அவனை பார்த்துக்க முடியுமா? takes care. இப்போ வந்து looks after நீங்க நோட் பண்ணிக்கலாம். இதுல ரொம்ப முக்கிய, திருப்பி இந்த phrasal verbல verb மட்டும் வச்சுட்டு adverb வந்து உள்ள வச்சுட்டாங்க. adverb நம்ம எடுக்கிற மாதிரி பண்ணாங்க. A nurse looks after. இதை பார்த்தீங்களா? இன்னுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் இன்னும் வருது. க்ளோஸ்ட் ஏரியால வர்றதெல்லாம் இன் ஹாஸ்பிட்டல். க்ளோஸ்ட் பில்டிங் இருக்கு இல்லையா, இன் பில்டிங். ஸோ க்ளோஸ்டா இருந்தாலே இன்னு தான். இன் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு க்ளோஸ்ட் ஏரியா. லுக்ஸ் ஆஃப்டர்னா டேக்ஸ் கேர்னு போட்டுங்க. 36. there is a letter. ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். about you. there is a letter for you. there is a letter for you. ஒரு போஸ்ட்மேன் சொல்லலாம், இல்ல பக்கத்துல உள்ள நெய்பர் சொல்லலாம். there is a letter for you, please check it out. there is a letter for you. about you வராது. ஏன் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல வந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஒரு லெட்டர் about youங்கிறது ரொம்ப இசட்டோரி. ஒரு லெட்டர் யாரோ இன்னொருத்தவங்களை பத்தி எழுதுறது, அதை வந்து இவங்கள்ட்ட சொல்றது அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு ரொம்ப குறைச்சா. there is a letter for you. இதுதான் இந்த
அந்த 10 வார்த்தை சொன்னேன் இல்லைங்களா, திருப்பி வந்துகிட்டே இருக்கும். இந்த 10 வார்த்தையில எதை டிசைட் பண்றதுங்கிறது நீங்க ஜஸ்ட் ரீடிங்லேயே போதும் நமக்கு. நல்ல ரீடிங் கொடுத்தாலே போதும், நல்ல புத்தகத்தை படிச்சாலே வந்துடும் எல்லாமே. There is a letter for you. Number 37. Tourists come blank boat. போடல பாருங்க, ரொம்ப முக்கியம். போடாம இருக்கிறப்ப வேற மாதிரி இது வருது பாருங்க. பை தான். இப்ப பாருங்க, நான் இன்ன போட்டுன்னு அங்க சொன்ன எதுக்கு, அது டிராவல் பண்றப்ப போட்டுன்னு சொல்லி அது வந்து உள்ள வந்து நீங்க நடக்க முடியாதுங்கிறதுனால போட்டானா இருந்தது பாருங்க, இங்க கிடையாது பாருங்க. சோ இந்த ஏவை யூஸ் பண்றப்ப ரொம்ப பை போட். இப்ப நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், பை போட், பை கார், அது எல்லாமே நீங்க எல்லாமே பை வாக். ஆனா ஆன் ஃபுட்னு சொல்ல பாத்தீங்களா, ஞாபகம் இருக்கா? ஆன் ஃபுட். அந்த அதுதான் இந்த பைக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து டிட்டர்மினர் வருதா வரலையாங்கிறத பொறுத்து மீனிங்கா மாறுது பாருங்க. ஆன் அ போட், இப்ப பாருங்க, இன் அ போட், பை போட், இன் அ போட், பை போட். ஒரு போட்ல வர்றாங்கப்பா அவங்க அப்படிங்கிறது, அவங்க வந்து போட்ல வராங்க. இதுல வந்து டிரான்ஸ்போர்டேஷனே வந்து டூரிஸ்ட் கம் பை போட். டூரிஸ்ட் கம் பை போட். பை போட். இப்போ போட் வந்துருந்துச்சுன்னா அங்க வந்து இன்னும் வந்திருக்கும்ல, இன் அ போட். டூரிஸ்ட் கம் இன் அ போட். வெரி குட். ஆமா. சோ அந்த டிட்டர்மினர் தான் வந்து டிட்டர்மைனே பண்ணுது, என்ன ப்ரப்போசிஷன் யூஸ் பண்றோங்கிறதே பண்ணுது. அப்புறம் அது பாருங்க, டூரிஸ்ட் கம் இன் அ போட்னா அது வந்து இன் அ போட்னு வர்றப்ப ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் சிச்சுவேஷன்ல அவங்க சொல்றாங்க. டூரிஸ்ட் கம் பை போட்னா ஜென்ரலா டூரிஸ்ட் வந்து போட் வழியா தான் செயல் பண்ணிட்டு போவாங்க அப்படிங்கிற மீனிங். நிறைய நிறைய எக்ஸாம்பிள் வரப்போது, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் டிட்டர்மைனோட ரோல் என்ன அப்படின்னு. ஆனா நம்ம இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இந்தியன் நம்ம நார்மல் எஜுகேஷன் டிட்டர்மைனருக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க, பட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல கொடுப்பாங்க. 38. He drives the children dash school. At school. அந்த அட்டு வராது, அது வேற அட்டு. அந்த அட்டுங்கிறது இப்ப பாருங்க, he drives the children to school. to school தான் இது. நீங்க இந்த verb தான் பார்க்கணும். drives toங்கிறது phrasal verb மாறுது. நீங்க drives to school, he drives to school அப்படின்னா ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போறாரு. இப்ப பாருங்க, அட் ஸ்கூல்னே வராது. அட் ஸ்கூல்னா ஸ்கூல்ல ஒரு டிரைவ் பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி ஆயிடும். ஸ்கூல்ல அப்படி நீங்க அதுதான் அந்த phrasal verb-க்கு உள்ளது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். he drives the children to school. at வந்து எப்படின்னா, I am at the school, I am at the college. அது நல்லா பாத்துக்கங்க. he drives the children to school. அந்த verb நீங்க மெயினா பார்க்கணும். இது adverb யூஸ் பண்ண போறீங்களா, இத வந்து நீங்க வந்து preposition யூஸ் பண்ண போறீங்களா? drives at, he drives the school. இவங்க adverb யூஸ் பண்றாங்க இந்த இடத்துல. இத he drives to, he drives to the school. 39. He speaks to people dash his radio. So மீடியான்னு வந்துச்சுன்னு வச்சுங்க, ரேடியோ, டெலிவிஷன், இன்டர்நெட், போன், அவ்வளவுதான். எப்பெல்லாம் மீடியா வருதோ அப்பெல்லாம் ஆன் தான். மீடியா வந்து ஆன். மீடியான்னு ரேடியோ, டெலிவிஷன், இன்டர்நெட், போன். நோட் பண்ணிக்கங்க. இது நான் முதல் கிளாஸ்ல கவர் பண்ணலாம்னு தெரியல. We'll cover it right now if we did. சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் சார், இந்த ஏதோ ஒன்னு படிக்கும்போது ஆன் த ரேடியோ கொஸ்டின்ஸ் நாம இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அன்னைக்கு வரும்போது இந்த இது ஆன் பார்த்தோம். It was not in the first day before yesterday கிடையாது இல்லையா? No, right. அன்னைக்கு கிளாஸ்ல இல்ல. ஆமா, அவங்க இல்லன்னு நினைக்கிறேன். Right. On radio, on television. இதெல்லாம் பார்த்துட்டு சொன்னீங்க, நிறைய கவர் பண்றீங்க, அவரும் கிளாஸ்க்கு வந்துடட்டும் அப்படின்னு. Yes, on television, on radio, on internet. இப்ப நீங்க ஆன் த ரேடியோ போட்டாலும் தப்பு கிடையாதுங்க.
he is on the radio, but he is in the radio னு சொல்லக்கூடாது. He is on the television, on internet, on the internet, phone. He is on the phone. நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கீங்க, he is on the phone அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்லுவாங்க அது. ஸோ இது எல்லாமே ஆன் தான். அதை அகெயின் நான் முன்னாடி லிஸ்ட் பண்ண 10 வேர்ட்ஸ் தான், தட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். We'll go back. இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். நான் உங்களுக்கு அது என்ன அப்படிங்கறது சொல்றேன். நீங்க ஸ்ட்ரைட்டா எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. எப்படி உங்க ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். 40. She likes going. ஃபுல்லா பார்த்துட்டு 4 ஆன்சரையும் பார்த்துட்டு சொல்லுங்க. கொஞ்சம் யோசிக்கிறீங்க. செகண்ட் டேஷ் வந்து ஈஸியா இருக்குன்னா அதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. சீசன்னா என்ன சொல்லுங்க? In summer. அவ்வளவுதான். சீசன்னா இன் சம்மர். அப்ப இது ரொம்ப ஈஸியா வந்துச்சு. சி தான் ஆன்சர். She likes going for walks in summer. அவ்வளவுதான். லைக்ஸ் இதுல என்ன நம்ம மெயினா பார்க்கணும், இந்த லைக்ஸ் கோயிங் பாத்தீங்களா, இதுதான் நீங்க நோட் பண்ணணும். இது வந்து முக்கியமான கான்செப்ட் இங்கிலீஷ்ல. இப்ப இந்தியன்ஸ் தப்பு பண்றது, கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்படுற ஒரு கான்செப்ட். இந்த லைக்ஸ் கோயிங் இருக்குல்ல, இந்த கோயிங் வந்து வெர்பா என்னங்க? கோயிங் இப்ப லைக்ஸ் தான வெர்ப். வெரி குட். அப்ப கோயிங் என்னவா இருக்கும்? கோயிங் வந்து நவுன். இந்த கோயிங் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இந்தியால எப்பயுமே கோயிங் தான் வெர்ப்னு நினைச்சிடுவோம். சோ இதுல வந்து பாருங்க, இதுல 2 கான்செப்ட். கோயிங் தான் ஜெரண்ட்னு ஒரு வார்த்தை இருக்கீங்க. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்றேன். இப்ப பாருங்க, he likes going. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்றதுன்னு சொல்றேன். he likes going. he likes going. இது அப்படியே வச்சுக்கோங்க. he likes போடுங்க. அப்படியே அந்த கோயிங் பதில் ஆப்பிள்ஸ் போடுங்க. அவருக்கு ஆப்பிள் பிடிக்கும். இப்ப தெரிஞ்சிச்சுங்களா? ஆப்பிள் வந்து என்னங்க? நவுன் தான். எல்லாருக்கும் தெரியும் ஆப்பிள் நவுன். அந்த நவுன் இடத்துல உட்காருது. எது அதுல வந்து அதுல எந்த ஸ்பேஸ்ல உட்காருதோ அதான் முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த கோயிங் வந்து நவுன். இப்ப நான் இங்க மேல இந்த காலத்துல நவுன்னு போடுறேன். இது வெர்ப், இது ப்ரொனவுன். சோ இங்கிலீஷ் இஸ் ஆல் அபவுட் பிளேஸ்மெண்ட். வார்த்தையை வச்சு நீங்க கொண்டே போயிடக்கூடாது. வார்த்தையை வச்சு கொண்டு போயிடக்கூடாது. வார்த்தையை வச்சு கொண்டு போனா தப்பாயிடும். நம்ம தப்பா மீன் பண்ணுவோம். இதுல என்னன்னா, இதுல முக்கியமா ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது, இந்த கோயிங் இருக்கு இல்லையா, கோ, வெண்ட், கான், கோயிங், கோஸ். இப்ப பாருங்க, நம்பர் 6 வந்து கோயிங் நவுன். அவ்வளவுதான். இந்த நவுன்ங்கிறது தான் மூலவர்னு நான் சொல்ற மாதிரி, ஒரு கோயிலுக்கு போனா மூலவர் தான் அந்த நவுன். இந்த நவுன் தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இதை வச்சு நிறைய அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இங்கிலீஷ்ல பெரிய அளவுல நம்ம ஒரு நியூ கமர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறது இந்த இடத்துல தான். ஏன் தெரியுங்களா? இந்த கோயிங்க வந்து வேர்புன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. கிடையாது. சோ இது வந்து இப்ப இதுல இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். he likes going இருக்கு இல்லையா, நோட் பண்ணிக்கிங்க. he likes goingங்கிறது சில இடத்துல he likes பாருங்க, likes going பதில் to go போடுவாங்க. இதுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, நிறைய பார்க்க போறோம். இதுக்கு பேரு ஜெரண்ட். ஜெரண்ட்ல நவுனா இருக்கும், பார்த்தா வேர்ப் மாதிரி இருக்கும், ஐஎன்ஜில முடியும். ஐஎன்ஜில முடியணும், வேர்ப் மாதிரி இருக்கும், ஆனா அது நவுனா ஆக்ட் பண்ணா அதான் ஜெரண்ட். அது வந்துருச்சுங்களா? கோயிங் அது கரெக்டான டெஃபினேஷன் கொடுத்தாச்சா? வேர்ப் மாதிரி இருக்கும், ஆனா அது நவுனா ஆக்ட் பண்ணும், ஐஎன்ஜில முடியும். ஐஎன்ஜில முடிஞ்சாதான் ஜெரண்ட் நவுன். சோ இப்படி பாருங்க, இது இன்ஃபினிட்டிவ். சோ இப்ப இதுல பெரிய கன்ஃபியூஷன் எங்க வரும்னா, எங்க இன்ஃபினிட்டிவ் போடுறது, எங்க ஜெரண்ட் போடுறது. he likes to go ன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. I like to go, would you like to go. இப்ப
சில இடத்துல டு கோ போடணும், சில இடத்துல கோயிங் போடணும். இப்ப பாருங்க அந்த வார்த்தையை எழுதுறேன். ஜெனரிக், பொதுவா, பொதுவா, ஸ்பெசிபிக். இது எப்படின்னு சொல்றேன். ஐ லைக் ஹேவிங் டீ. ஐ லைக் ஹேவிங் டீ அப்படின்னா பொதுவா கேட்குறாங்க, டீ பிடிக்குமா, காஃபி பிடிக்குமா, லைஃப் உங்களுக்கு ஜென்ரலா என்ன பிடிக்கும்? ஐ லைக் ஹேவிங் டீ. எப்பயும் எனக்கு டீ பிடிக்காது, பிடிக்கணும், காஃபி எல்லாம் பிடிக்காதுப்பா. ஐ லைக் ஹேவிங் டீ. இப்ப பாருங்க இங்க போடுறேன். ஐ லைக் ஹேவிங். அது போட்டிருக்க பாத்தீங்களா? ஐ லைக் ஹேவிங். இந்த இடத்துல நவுனா இருக்குது, வெர்பா இல்ல. ஐ லைக் ஹேவிங் டீ. ஆனா இது வந்து பொதுவா கேட்கறது. அப்புறம் வந்து உங்க ஃப்ரெண்டு உங்க வீட்டுக்கு வர்றாரு, வந்துட்டு வாட் வுட் யூ லைக் டு ஹேவ்? ஐ லைக் டு ஹேவ் டீங்கிறாரு. அப்ப என்னன்னா ஸ்பெசிபிக்கா எனக்கு நான் இப்ப வந்திருக்கேன், நீங்க கேக்குறீங்க என்ன வேணும்னு. எனக்கு இப்ப டீ வேணும். அப்புறம் வீட்டுல போய் நீங்க டீ போட்டு கொடுக்குறீங்க. ஓகேவா? இது புரியுதுங்களா? வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் கான்செப்ட். ஏன்னா ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க நம்ம ஒர்க் ஷீட்ஸ்ல. படான்னு பார்த்து அடிச்சிடுங்க. இது லைக் டு ஹேவ் பா, இது ஹேவிங் பா, இதெல்லாம் தான் முடிச்சு போச்சுருவீங்க. ஐ லைக் ஸ்விம்மிங் அப்படின்னா எனக்கு பொதுவா ஸ்விம்மிங் பிடிக்கும். ஆனா இப்ப ஸ்விம்மிங் பூல்ல இப்ப இருக்கேன். ஐ லைக் டு ஸ்விம்னா இப்ப பக்கத்துல இருக்கு, நான் போறேன். ஆனா வீட்டுல நீங்க இருக்கிறப்ப யாராவது உங்க ஃப்ரெண்டு கேட்கறாங்க ஸ்விம்மிங் பிடிக்குமான்னு, ஐ லைக் ஸ்விம்மிங், எஸ். அண்ட் அதே ஃப்ரெண்டு வந்து ஸ்விம்மிங் பூல்ல நீங்களும் அவர் இருக்கீங்க, அவர் பாக்குறாரு, ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஆம்பியன்ஸ், ஐ லைக் டு ஸ்விம் அப்படிங்கிறாரு இந்த சமயத்துல. அவ்வளவுதான். இப்ப அந்த சமயத்துல பண்றதுக்கு இன்ஃபினிட்டிவ் போடணும். இன்ஃபினிட்டிவ்னா டூ வருதுன்னு அர்த்தம். இன்ஃபினிட்டிவ்னா நோட் பண்ணிக்கலாம். டூ வந்து டூக்கு அப்புறம் வெர்ப் வரும். ஓகே, இது பாத்தீங்க, இது ப்ரப்போசிஷன் கிடையாது. இந்த டூ வந்து ரெண்டு ஆக்ட் பண்ணுமா, ப்ரப்போசிஷன் ஆக்ட் பண்ணுமா? நமக்கு தெரியும். இந்த 10 வார்த்தையில ஒரு வார்த்தை வந்ததா, ப்ரப்போசிஷன் போட்டோமா, 10 வார்த்தையில ஒண்ணு. எப்ப இது வரும்னா இந்த இன்ஃபினிட்டிவ், இது அதே டூ வந்து இன்ஃபினிட்டி ஆக்ட் பண்ணும். எப்பன்னா இது மட்டும் ஞாபகம் வச்சுக்க, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். டூக்கு அப்புறம் வெர்ப் வந்ததுன்னா, டு ஹேவ், டூ போட்டோம்ல, டூக்கு அப்புறம் வெர்ப் வந்தா இன்ஃபினிட்டியா மாறிடுது. ஓகே, டூக்கு அப்புறம் நவுன் வந்தா அது வந்து ப்ரப்போசிஷன். ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்க வந்து எக்ஸாம்பிளை பார்த்து ஒர்க் அவுட் பண்ணாலே வந்துடும். டூக்கு அப்புறம் நவுன் வந்தா, நவுனா நவுன் ஃப்ரேஸ் எது வேணாலும் இருக்கலாம். இப்ப பார்க்க போறோம் நம்ம. இந்த டூக்கு அப்புறம் வெர்ப் வந்தா இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ், இன்ஃபினிட்டில இன்ஃபினிட்டினா மேக்ஸ், இன்ஃபினிட்டிவ்னா இங்கிலீஷ். திருப்பி அங்க போலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து திருப்பி திருப்பி வரப்போகுது. நான் வந்தாலும் நான் சொல்லாம விட மாட்டேன், சொல்லுவேன். இது இன்ஃபினிட்டிவான்னு கேட்பேன் உங்களை. இது வந்து இன்ஃபினிட்டிவா இல்ல ப்ரப்போசிஷனான்னு கேட்பேன். ஸோ we'll go here. All right. She likes going. பாத்தீங்களா, அந்த ஜெரண்ட் இங்க வந்திருக்கு, அருமையா வந்திருக்கு. She likes going for walks in summer. ஓகேவா? இன் சம்மர், இன் வின்டர், நீங்க அப்படியே இன் ஃபால், இன் ஆட்டம், இன் ஸ்பிரிங் எல்லாமே நீங்க போட்டுக்கலாம். She goes skiing. அடுத்த பாருங்க, இந்த ஸ்கீயிங் அருமையா போட்டுருக்காங்க பாருங்க. ஜெரண்ட் வந்திருக்கு பாருங்க, நவுன் வந்திருக்கு பாருங்க. கோஸ்க்கு அப்புறம் வந்திருக்கு பாருங்க, அருமையான 41. இப்ப ஈஸியா சொல்லிடலாம். She goes skiing. கேர்ஃபுல் முன்னாடி படிச்சிருக்கீங்க பாருங்க. நீங்க எனக்கு எழுதி அனுப்பியிருக்கீங்க பாருங்க. on her free time. ஆஹா, இப்ப எழுதிருக்கீங்க பாருங்க. நீங்க எழுதி எனக்கு எப்ப அனுப்புனீங்க? எனக்கு 15ல எழுதி அனுப்பியிருக்கீங்க. 15 ரெண்டு பேருமே எழுதி அனுப்பியிருக்கீங்க. In her free time. அவ்வளவுதான். அந்த இடத்துல இங்க வச்சிருக்காங்க, அங்க இன்னும் தூக்கி போட்டுருக்காங்க. அவ்வளவுதான். மறந்துடக்கூடாது. எல்லாமே ஒரு சின்ன வெப் தான், ஒரு ஃபேமிலி தான். இந்த இடத்துல இதை கட் பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல அது கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிங் வேர்பை டெஸ்ட் பண்ணாங்க. இங்க வந்து ப்ரிப்போசிஷனை டெஸ்ட் பண்றாங்க. இந்த 50 வார்த்தை சொன்னேன் இல்லைங்களா, அந்த 50 வார்த்தையை தான் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போறாங்க உங்களை.
இல்லையா? அப்ப அது எவ்வளவு பெரிய கம்ஃபர்டிங் தாட் பாத்தீங்களா? வெறும் 50 வார்த்தை தானே, நான் பண்ணிட்டு போயிடலாமே, ரொம்ப ஈஸியா பண்ணிடலாமே. அது எப்படி ஒரு லிபரேட்டிங்கா இருக்கு அந்த தாட்டு. அந்த நினைப்பே பாருங்க எவ்வளவு ஒரு சிம்பிளா, அவ்வளவு சிம்பிள் தான் அது. ஏன்னா இருக்கிறதே 26 லிட்டர். என்ன ஒரே வார்த்தையே வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மாதிரி யூஸ் பண்றாங்க. இப்பயே நான் டூ சொன்னேன், சில இடத்துல இன்ஃபினிட்டிவா யூஸ் பண்றாங்க. அதே டூவை சில இடத்துல ப்ரொபோஷனா யூஸ் பண்றாங்க. ஐ கோ டு ஒர்க் அப்படின்னா நான் வேலைக்கு போறேன்னு டூக்கு அப்புறம் நவுன் வருது. ஐ கோ டு ஒர்க் பாருங்க. அதே ஒர்க்கு ஐ கோ ஃபார் ஒர்க். ஐ கோ ஃபார் ஒர்க்னா உடனே நவுனா மாறு. அதே ஒர்க் வந்து நவுனா மாறுது பாருங்க. Go forward. நவுனா மாறுது பாருங்க. ஃபார் ப்ரொபோஷனுக்கு அப்புறம் எப்பயுமே நவுன் தான் உட்காரும். ஸோ ப்ரொபோசிஷனுக்கு அப்புறம் ஸோ அது நவுனா இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி உள்ளது ப்ரொபோஷனா இருக்கும். ஸோ அது நம்ம பார்க்கலாம். நம்ம பார்க்குறப்பே தெரிஞ்சிடும் உங்களுக்கு எந்த டூ எப்படி வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ பாருங்க நம்பர் 41 she goes skiing in her free time. இது முன்னாடி கவர் பண்ணது தான் in her free time. 42 He works blank an undertaker. He works as an undertaker. அண்டர்டேக்கரா வேலை பார்க்குறேன். அண்டர்டேக்கரா இதுல வேற எந்த வார்த்தையுமே வர வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த ஆஸ்ங்கிறது நிறைய மீனிங்கை கொடுக்கறது. ஆகையினால் as I go, பொழுது, ஆக 3 வார்த்தை நோட் பண்ணீங்க. ஆகையினால் பொழுது எப்பயோ அப்ப. as I go I will see him. நான் போறப்ப நான் பார்க்கிறேன். இப்ப பாருங்க நான் போனா நான் பார்க்கிறேன். இப்ப ஆகையினால் ஆஸுக்கு வந்து 2-3 மீனிங் இருக்கு. ஒண்ணு வந்து ஆகையினால், இன்னொன்னு வந்து பொழுது எப்பயோ அப்ப. பொழுது பொழுதுன்னா அப்ப இப்ப அப்படிங்கிறதுக்கு சொல்ற பொழுது. அடுத்தது ஆக. ஆக இதுதாங்க அண்டர்டேக்கராக ஒரு வேலை செய்கிறார். ஆக ஆக பொழுது ஆகையினால். ஆக பொழுது ஆகையினால் 3 மீனிங் இருக்கு. வெரி குட். 43 Does she live in Australia? No. அப்படின்னு கேட்கிறாரு. இன்னொருத்தர் வந்து சொல்றது நோ ஷி எழுதிக்கிங்க. does she live in Australia? No she Doesn't. she doesn't. அவ்வளவுதான். நோ she எழுதிக்கிங்களா நீங்க? எனது 2வது பேஜ்ல இருக்கிறதுனால அப்படி இருக்கு. does she live in Australia? ஒருத்தவங்க கேட்கறாங்க டபுள் கோட்ல. அப்படின்னா ஒருத்தர் கான்வர்சேஷன்ல ஒருத்தவங்க கேட்கறாங்க does she live in Australia? இன்னொருத்தவங்க சொல்றாங்க கான்வர்சேஷன்ல no she doesn't. அது இருக்கு. இப்ப நான் அதை காட்டுறேன், நீங்க பாத்துக்கலாம். does she live in Australia? பாத்தீங்களா கண்ட்ரிக்கு முன்னாடி இன்னும் வந்துருச்சா? கண்ட்ரிக்கு முன்னாடி இன்னும் வந்திருக்கா? ஓகே, அந்த ரூல் ஃபாலோ பண்றாங்க அருமையா. lives ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றாங்க. does plus live, does வெளில கொண்டு வர்றாங்க. does she live in Australia? No she doesn't. இந்த does அப்படியே போடுறாங்க பாருங்க. no she Doesn't. ds டாட். no she does. இங்க பாருங்க டபுள் கோட்டை முடிச்சிட்டாங்க. டபுள் கோட்டை முடிக்கிறதுக்கு முன்னாடி டாட் போட்டுருக்காங்க பாருங்க. சோ அந்த டேஷ் தான். சோ இந்த பங்க்சுவேஷன் மட்டும் கரெக்டா பண்ணி, பங்க்சுவேஷன் பார்த்தாலே ரொம்ப தெளிவா இருக்கும். நம்ம படிக்கிறது தெளிவானாலே போச்சு, உங்களுக்கு வந்துடும், எல்லாமே வந்துடும். ஸோ 44 We dash watching television. We do like watching television. அப்படி டூவை பிரிக்க மாட்டாங்க. பிரிக்கிறது எதுக்காகனா நெகட்டிவா போறதுக்கு பாசிட்டிவா போறதுக்கு தான். இப்ப ஒரு விஷயம் நல்லா தெரியுது பாருங்க. வாட்சிங்னு வந்துருச்சு. அது நமக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. வாட்சிங் வந்து இங்க வேர்ப் எல்லாம் கிடையாது, இது ஜெரண்ட். பொதுவா எனக்கு டெலிவிஷன் வாட்ச் பண்ண பிடிக்காது. Doesn't like. டசன்ட் வராது இல்ல, வீக் அப்புறம் டஸ் வராது இல்ல. We do not Yeah, like don't it. like. Don't We like. don't like. அவ்வளவுதான். we don't like. அது போட்டாலே போதும். அவரோட சந்தேகம் வந்து ஒரு ஆக்சுவலா வேலிடானது. அவரு சதீஷ் வந்து we do like வருமே, என்ன இது ஏன் வராது? டோன்ட் லைக் இல்லைன்னா நீங்க டூ லைக்கே போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அந்த ஸ்பிளிட் பண்றதே நெகட்டிவா பேசுறதுக்கோ பாசிட்டிவா பேசுறதுக்கோ கொஸ்டின் பண்றதுக்கோ ஆன்சர் பண்றதுக்கோ தான். அந்த ஃபங்க்ஷன் அது பண்றதுக்காக டி இருக்கிறதுனால பி இல்ல. அவங்களோட கொஸ்டின் என்னன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். இந்த நாலுத்துல பெஸ்ட் ஆன்சர் எது? டெஃபினட்டா டூ லைக் ஒரு ஆன்சர், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா டோன்ட் லைக் வந்திருக்கப்ப நீங்க டோன்ட் லைக் தான் போவீங்க, டூ லைக்கு போக மாட்டீங்க.
ஸோ அந்த ஸ்ப்ளிட் பண்றதே நெகட்டிவோ பாசிட்டிவோ கொஸ்டினோ ஆன்சரோ பண்றது கான்வர்சேஷனை கிரியேட் பண்றதுக்கு தான் ஸ்ப்ளிட் பண்றோம். அதுக்கு உரிய காரணம் தான் டி. வெரி குட். 45. He blank to people. இது ரொம்ப ஈஸி. He likes to help people. அவ்வளவுதான். he likes to help people. இப்ப இந்த இடத்துல ஜெரண்டே இல்ல பாருங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இன்ஃபினிட்டிவ் அழகா கொடுத்துட்டாங்க பாருங்க. டூக்கு அப்புறம் verb வருது, likes to help. இந்த to help வந்து இன்ஃபினிட்டிவ். இந்த to வந்து இது கிடையாது. ஒரே நிமிஷம் இது போயிட்டு முடியுது. இந்த to வந்து என்னங்க, இந்த to வந்து ப்ரொபோசிஷன் கிடையாது. டூக்கு அப்புறம் verb வந்துருக்கு, இன்ஃபினிட்டிவ் தான் அது. அது நீங்க பாத்தீங்கன்னா வந்துடும். ஒரே நிமிஷம். All right, here you go. He likes to help people. Very nice. 46, easy. Dash languages does she speak? How many? How அவ்வளவு- many? ஒரே How விஷயம் many? அவ்வளவுதான். இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்பீக்ஸை ரெண்டா ஸ்பிளிட் பண்றாங்க. டஸ் பிளஸ் ஸ்பீக்கா கொண்டு வந்து டஸ் வெல்லுக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஏன்னா ஷீக்கு அப்புறம் ஸ்பீக்ஸ் தான் வரும். இப்ப டஸ் இஸ் ஸ்பீக்னு ஸ்பிளிட் பண்ணி கொஸ்டினா கன்வெர்ட் பண்றதுக்காக ஸ்பிளிட் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ how many languages does she ஸ்பீக்கிங்கிறது கரெக்டான பிரயோகம். ஸோ அதுக்காக தான் இந்த இந்த கொஸ்டின் இங்க இருக்கிறதுக்கு காரணம் நாட் ஒன்லி how many ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டஸ்ஸை பிரிச்சு சப்போர்ட்டிங் வெர்பா கொண்டு வந்து அதை வெளியில எடுத்து டஸ் இஸ் ஸ்பீக்கிங் வச்சு கொஸ்டின் மார்க் போட்டு அழகா பங்க்சுவேட் பண்ணி கொடுக்கறதுக்கு காரணம் இது ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ட். இதுல தப்பு பண்ணக்கூடாதுன்னா 46. சூப்பர். 47. Dash sells things. Yeah. Housekeeper. ஓ Shopkeeper. Shopkeeper. அவ்வளவுதான். செல்ஸ் திங்ஸ். இப்ப ஏங்கிறது வந்து ஏன்னு ஒரு ஷாப்கீப்பரை பொதுப்படையே கேட்கிறாங்க. ஷாப்கீப்பர் என்ன பண்ணுவாரு, திங்ஸ் வந்து விற்பாரு. அந்த ஏன் ஷாப்கீப்பருங்கிறத செல்ஸ். இப்ப 2 ஷாப்கீப்பர்ஸ் வந்துருச்சுன்னா செல்லுன்னு வந்திருக்கும். 2 ஷாப்கீப்பர்ஸ் வந்து செல். ஒரு ஷாப்கீப்பருங்கிறதுனால அது செல்ஸ் வருது. அவ்வளவுதான். 47 ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். இந்த ஏ வேணுங்கிறது தான் டிட்டர்மைனர். ஏங்கிற வார்த்தை டிட்டர்மைனர் நம்ம சொல்லி ஆரம்பிச்சோம் இந்த கிளாஸ். அது அவ்வளவு முக்கியமா படுது. ஷாப்கீப்பர் இது வந்து நல்லா இங்கிலீஷ் பேசுறாங்க. இந்தியாவில வந்து நல்லா இங்கிலீஷ் பேசுறவங்க டிட்டர்மைனரை பக்காவா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்கூலே சொல்லி கொடுத்துரும். அந்த ஸ்கூல் அவன் எல்கேஜி யூகேஜி படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து 3வது படிக்கிறப்பயே அவனுக்கு எல்லாமே தெளிவா தெரிஞ்சிடும். அவன் 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப அவனுக்கு டிட்டர்மைனர் தெரிஞ்சிடும். நம்ம சொல்லி கொடுக்காமலே ஜெரண்ட் தெரிஞ்சிடும். ஜெரண்டுங்கிற வார்த்தை வேணா தெரியாம இருக்கலாம், ஜெரண்டோட யூசேஜ் தெரியும். இன்ஃபினிட்டிவ் தெளிவா தெரியும் அவனுக்கு. ஐ லைக் டு ஹாவ் டீயா, ஐ லைக் ஹேவிங் டீயானா எவ்வளவு பெரிய வித்தியாசங்கிறது ஒரு 3வது படிக்கிற பையனுக்கு தெரியும். அந்த ஸ்கூலே அவனுக்கு சொல்லி கொடுக்கும். அந்த ஸ்கூல் டீச்சர் வேணா அந்த வார்த்தையை சொல்லாம இருக்கலாம், ஆனா அந்த பிரயோகம் அந்த யூசேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப இதுக்கு இதுதான் பண்ணணும் இந்த சிச்சுவேஷன்ல அப்படின்னு. அவ்வளவு. பார்மேன். பார்மேன். 48. A barman serves That's all. Serves drinks. அவ்வளவு. ஒரு பார்மேன் வந்து ஒரு பார்மேன் சொல்றாங்க, சர்வ்ஸ் ட்ரிங்க்ஸ். ட்ரிங்க்ஸ் ப்ளூரலா இருக்கும். சூப்பர் 48. முன்னாடி பார்த்ததுதான். இப்ப வேற இடத்துல டேஷ் கொடுக்குறாங்க. 49ல இன்னொரு பார்ட் டேஷ் கொடுக்குறாங்க. Dash looks after money. லுக்ஸ் ஆஃப்டர்னா டேக்ஸ் கேர் தான். நம்ம அன்னைக்கு பார்த்த அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த இதுதான் ஃப்ரேசல் வெர்ப் தான். இப்ப சப்ஜெக்டை தூக்கி விட்டுருக்காங்க, சப்ஜெக்டை மட்டும் போட சொல்றாங்க. An accountant looks after money. அவ்வளவு. அந்த அக்கௌண்டன்ட்டுக்கு முன்னாடி ஆன் போடுறோம். ஏன்னா அந்த சவுண்டு அ இ ஐ ஓ யூ அந்த சவுண்ட் வர்ற நவுன் வந்ததுன்னா, இந்த ஆரம்பம் வந்ததுன்னா ஆன் தான் போடணும். ஏஇஐஓயு லெட்டர்ல சவுண்ட் அந்த சவுண்ட்ல ஆரம்பிச்சதுன்னா ஆன் தான் போடணும். அதை பார்த்தாலே இந்த அக்கௌண்டன்ட் வந்துடும். பாக்கி 3யுமே நீங்க ரிமூவ் பண்ணிடுவீங்க. கிராமர் தெரிஞ்சா அந்த ஆன்சர் வெளியில அப்படியே நிற்கும். அப்ஜெக்டிவ் டைப்ல அதான் ஒண்ணு. எய்தர் தப்பு பண்ணுவோம் இல்ல ரைட்டா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் தப்பு பண்றதுக்கு காரணம் நம்ம பேசிக் கான்செப்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டோம். அதனாலதான் அப்ஜெக்டிவ் டைப்ல எல்லா எக்ஸாமும் வைக்கிறது. ஸ்டாண்டர்டைஸ்ட் எக்ஸாம் என்னன்னா கான்செப்ட் பக்காவா தரவா இருந்தா தான் போகும்.
இதுல 4 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் தான் 25% தான் ஆல்வேஸ் you are going to be correct. 75% you are going to be wrong, which means you have to be strong at basics. Correct, sir. Blank designs buildings. Yes. An engineer, Oh, engineer. sorry, an architect. An architect designs buildings. Very good. அதை கன்சிடர் பண்றது இன்ஜினியரா இருப்பாரு. இந்தியால ஆர்கிடெக்டுக்கும் இன்ஜினியருக்கும் உள்ள லைன் பிளர் ஆகிடும். ஆர்கிடெக்டை யூஸ் பண்ணாம இன்ஜினியரை வச்சு மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்ஸ் நம்ம பண்ணிடுவோம். அந்த ஒரு நினைப்பு நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். பட் ஆர்கிடெக்ட் ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப ரேரு, ரொம்ப அப்படிங்கிற ஒரு இருக்கும். எதுக்கு டிசைன், நான் ஓனரே டிசைன் பண்ணி கொடுத்துட்றேன், இன்ஜினியர் நான் சொன்னதை கட்டணும் அப்படின்னு. நிறைய பேர் இன்ஜினியரே வச்சிருக்க மாட்டாங்க, கொத்தனாரை வச்சே நான் பண்ணிடுறேன், மேஸ்திரியை வச்சே பண்ணிடுறேன்னுவாங்க. பட் ரொம்ப மெத்தாடிக்கா போகணும்னா ஆர்கிடெக்ட் தான் டிசைன் பண்ணுவார். ஒரு பெரிய டவுன் பிளானிங் பண்றது எல்லாமே ஒரு ஆர்கிடெக்ட். 51 ஈஸி. He lives dash an island dash the west of Scotland. He lives ஓபன் ஏரியா. ஐலாண்டுங்கிறது ஓபன் ஏரியா, சுத்திலும் தண்ணி இருக்குது. in an island. வராது. ஒரு க்ளோஸ்ட் ஏரியா, கண்ட்ரினாக்கா ஒரு க்ளோஸ்ட் பார்டர் க்ளோஸ் ஆயிருக்கு. இன் சுவிட்சர்லாந்துன்னா சுவிட்சர்லாந்துங்கிற ஒரு ஏரியா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஐலாண்ட் அப்படி இல்லை. ஐலாண்டுங்கிறது ஓப்பன் ஸ்பேஸ். ஓப்பன் ஸ்பேஸ் அப்படிங்கிறப்ப ஆன் தான் போடணும் எப்பயுமே. ஐலாண்டுன்னு வர்றப்போ வாட்டர் பாடி எல்லாம் வர்றப்ப ஆன் ஐலாண்டுன்னு தான் போடுவாங்க. இப்ப பாருங்க, இதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். வெஸ்ட், நார்த், சவுத், இது என்னவா இருக்கலாம்? நியூஸ் போடுறாங்க இல்லையா, நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத். இந்த நியூஸா ஆன் த நியூஸா? On the news. Oh no, media தான் in the news. It is in the news. It is in the newspaper. பா கேட்டிருப்பீங்களே. ஒண்ணும் இல்ல, இந்த டைரக்ஷன்ஸ் வந்தா இன் டைரக்ஷன்ஸ். அப்ப the fight is between A and B on an island. ஓபன் சர்ஃபேஸ். ஓபன் சர்ஃபேஸ்ல உள்ளது எல்லாமே ஆன் தான். கண்ட்ரிக்கு ஏன் வராதுன்னா க்ளோஸ்டு பார்டர்ஸ். ஆன் அன் ஐலண்ட், சுத்திலும் வாட்டர் இருக்குது. ஆன் அன் ஐலண்ட் இன் த வெஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாண்ட். இன் த வெஸ்ட், இது மட்டும் எழுதிக்கலாம். வெஸ்ட், நார்த், சவுத், இது எல்லாமே டைரக்ஷன்ஸ் வந்ததுன்னா நியூஸ். நியூஸ்னு வந்தாலே அது வந்து இன். கிளாசிக் எக்ஸாம்பிள் இது. இது 52. She is married, blank, an American man. She is married, far வராது, ஆனும் வராது. She is married with for an American man. அவங்க சொல்ற லாஜிக் ரைட். ஃபாரும் வராது, ஆணும் வராது. டெஃபினட்டா அந்த லாஜிக் வெரி குட். ஸோ எலிமினேஷன் மெத்தட் வந்து ஜெனரலி ஒர்க்ஸ். எப்பயுமே ரெண்டு வந்துடும், எல்லாத்தையும் எலிமினேட் பண்றீங்க. இந்த ரெண்டுல ஒண்ணு என்னங்கிறது கொஞ்சம் அது பொதுவாக 2 தான் வரும்னு எனக்கு தோணுது. Go ahead. What's your answer? 2. Yes, correct. She is married to an American man. நோட் பண்ணிக்கீங்க, அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் அது. She is married with an American man இல்ல, who American man. என்னன்னா மேரிட் வந்து வித் அன் அமெரிக்கன் மேன்னா காலம் ஃபுல்லா இருக்கிறாங்கன்னு அசியூம் பண்றது. ஆனா அமெரிக்கன் ஸ்டைல்ல அது கிடையாது. அப்படி வந்து மோஸ்ட் ஆஃப் த மேரேஜஸ் பிரேக். அப்ப என்னன்னா டூன்னா என்னன்னா, நான் சொல்ல ஐ டாக் டு ஹிம்னா என்னன்னா ஒரு சைட்ல இருந்து வர்றது. ஐ டாக் வித் ஹிம்னா கம்ப்ளீட்டா ரெண்டு சைட்ல இருந்து வர்றது. She is married to an American man. Right now the marriage is on. Right now the marriage. She is married with an American man for 50 years, for 80 years. அவங்க வாழ்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம், ரெண்டு பேருமே இறந்ததுக்கு அப்புறம் she was married with an American man for 80 years, 60 years, 70 years. நான் சொல்றது புரியுதுங்களா? She is married to an American man. The marriage is still on. She is married to an American man. ரொம்ப சிம்பிளா இஸ் வந்ததுன்னு வச்சுங்களேன், 2 தான் இஸ். இப்ப ரைட் நோ தி மேரேஜ் இஸ் ஆன். She is married to an American man. அது எவ்வளவு
அவங்க எவ்வளவு இது வச்சிருக்காங்க பாருங்க. சி இஸ் அப்படிங்கிறப்போ வந்து அது பிரசன்ட் டென்ஸ்ல வருது. கரெக்ட்டுங்களா? இஸ் ஆமா. அந்த இஸ்ங்கிறது தான். இஸ் அந்த இங்க இந்த கான்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இங்க சுருக்கி இருக்காங்கல்ல. இத நீங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஷி இஸ் மேரிட். ஷி இஸ் மேரிட். இப்போ மேரிட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இங்க இங்க வந்து வெர்பே மேரிட்ங்கிறது இந்த இடத்துல வந்து அட்ஜெக்டிவ் வச்சுக்கலாம். ஷி இஸ் எப்படி இருக்காங்க? ஷி இஸ் மேரிட். எப்படி இருக்காங்க? மேரிட். ஃப்ரெஷ் எப்படி இருக்காங்க? அவங்க ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. ஷி இஸ் யங் எப்படி இருக்காங்க? இளமையா இருக்காங்க. ஷி இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்காங்க? அனுபவசாலியா இருக்காங்க. அப்ப இந்த இஸ் தான் இங்க மெயின் வெர்ப். மேரிட் கிடையாது. பார்த்தா தெரியுது பாத்தீங்களா? மேரிட் வந்து வெர்ப்னு. வெர்ப் இல்லைங்க மேரிட். அட்ஜெக்டிவ் எப்படிங்க? மேரி, மேரிட், மேரிட், மேரியிங், மேரிஸ், மேரேஜ். நம்பர் 6. நம்பர் 7 அட்ஜெக்டிவ் இருக்கு இல்லைங்களா? மேரிட். நம்பர் 7 தான் அது. அது பாத்துக்கலாமா? இதுதான் நம்ம வந்து அந்த ஃபேமிலிங்கிறது இங்கிலீஷ்ல அந்த ஃபேமிலியை மட்டும் கரெக்டா பார்க்கணும். இப்ப நம்பர் 6 வரைக்கும் பார்த்தா நம்பர் 7, 8 எல்லாமே இருக்குது. இப்ப பாருங்க மேரி நம்பர் 1, மேரீட் நம்பர் 2. இந்த மேரீடு அங்க கிடையாது. ஷீ இஸ் மேரிட்ல வர்ற மேரீடு இது கிடையாது. நம்பர் 3 இந்த மேரீடும் கிடையாது. இந்த மேரியிங், marries. All right, now look at this. Marriage. Number 6 நல்லா பாத்துங்க. marriage. Marriages. He had multiple marriages. இப்ப பாருங்க marrying. திருமணம் செய்தல். இப்பதான் இந்த 7 வருது. married. So இந்த கான்டெக்ஸ்ட்ல பாக்குறப்ப உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். நல்லா பாத்துக்கோங்க. மேரியிங் பர்சன். இப்ப தமிழ்ல சொல்றேன் உங்களுக்கு இன்னும் ஈஸியா கனெக்ட் ஆகும். திருமணம் செய்கிறேன், திருமணம் செய்தேன், திருமணம் செய்து, திருமணம் செய்து கொண்டு, திருமணம் செய்கிறான். திருமணம், திருமணங்கள், திருமணம் செய்தல், திருமணம் செய்யப்பட்ட, திருமணம் செய்கின்ற. திருமணம் செய்ய. இப்ப புரியுதுங்களா? இது புரியுதுங்களா? She is a married woman. திருமணம் செய்யப்பட்ட பெண், married. He is a marrying man. இந்த பாருங்க இன்னைக்கு கல்யாணத்துக்கு போறோம், நேரம் இருக்கு. இவர்தான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு, கல்யாணம் பண்ணிக்கிறவர் இவர்தான் மாப்பிள்ள, கல்யாணம் பண்ணிக்கிறவர் இவர்தான் மாப்பிள்ள அப்படிங்கிறது. மேரேஜ் திருமணம், திருமணம் அந்த பீரியட் மேரேஜ். வெட்டிங் இல்ல மேரேஜ். வெட்டிங்னா அந்த ஒரு நாள். அது நான் முன்னாடி சொல்லிருக்க ஞாபகம் இருக்குங்களா? வெட்டிங்னா அந்த ஒரு நாள். கல்யாண நாள வெட்டிங் டேம்பாங்க. மேரேஜ் டே இல்ல வெட்டிங் டே. இந்தியால மேரேஜ் வெட்டிங் மிக்ஸ் பண்ணுவோம். பட் அமெரிக்கன்ஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரில மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. வெட்டிங்கிறது அந்த ஒரு நாள், மேரேஜ்ங்கிறது அந்த வாழ்க்கை ஃபுல்லா. தட் மேரேஜ் லாஸ்டட் ஃபார் 50 இயர்ஸ் மாங்க. வெட்டிங் லாஸ்டட் இல்ல, அந்த மேரேஜ் அவரோட மேரேஜ் 50 வருஷம் ஒண்ணா வாழ்ந்தாங்க. The marriage lasted for 50 years. His wedding is on. His wedding is on 4th December. அப்படி அந்த வெட்டிங் டே தான் வெட்டிங். திருமண நாள் வெட்டிங். திருமணம் மேரேஜ். சோ இதுல நீங்க பார்க்கலாம் he is married னா அவர் எப்படி இருக்காரு? கல்யாணம் ஆகி இருக்காரு. she is married எப்படி இருக்காங்க? கல்யாணம் ஆகி இருக்காங்க. அவ்வளவுதான். சோ இது ரொம்ப முக்கியம். again இது வந்து V1, இதெல்லாம் V1 V2 V3 V4 V5 மாங்க. இது வந்து நவுன். நம்பர் 6 வந்து நவுன். நம்பர் 7 வந்து அட்ஜெக்டிவ். அவர் எப்படி இருக்காரு? மேரேஜ் ஆகி இருக்காரு. அவரோட பண்பு குறிக்குது, அவரோட குவாலிஃபை பண்றது. ஓகே, ஒண்ணும் இல்ல, போக இது வந்துடும். இது ரொம்ப ஈஸியா வந்துடும். நம்ம ஒரு 15-20 ஒர்க் ஷீட் கேஷுவலா பண்ண போறோம். இந்த 50 வேர்டை வச்சு, இந்த 50 வேர்ட்ஸ் வச்சு ஒரு 50 ஒர்க் ஷீட் கேஷுவலா பண்ண போறோம். அப்ப உங்களுக்கு ஏகப்பட்ட சென்டென்ஸ் வர ஈஸியா வந்துடும். இதுதான் அப்படின்னு. she is getting married அப்படின்னு சொல்றோம்லங்க சார். Oh yeah, அப்ப getting the main verb. Getting the main, அப்பயும் சரி getting the main verb. Adjective வந்து she is get வந்து ஒரு ராட்சசமான வார்த்தை.
கெட்டுக்கு வந்து ஒரு 7 மீனிங் இருக்கு. கெட்டிங் மேரிட் அப்படிங்கிறவங்களா அந்த மேரிடுங்கிறது She's getting married இப்போ வந்து என்னன்னா அந்த ப்ராசஸ்ல இருக்காங்க. She is getting married tomorrow. She is getting married next week. அப்படின்னா அந்த ப்ராசஸ்ல இருக்காங்க. மேரிட் அந்த மேரேஜ்ங்கிற ஒரு ப்ராசஸ்க்குள்ள போறாங்க. She is getting married. It's getting over அப்படின்னு சொல்றீங்க வச்சுங்க. It's getting overன்னா என்ன அர்த்தங்க? கெட்டிங் அப்படிங்கிறது வெர்புன்றீங்க, அந்த மேரிட் அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ் ஒண்ணு இல்ல. It's getting over film ரோல்னா அந்த காலத்துல getting over மாதிரி it's getting over அப்படின்னா தீந்து போயிட்டு இருக்கு. It's getting over. The movie is getting over. I'll come out in 5 minutes. It's getting over. It gets over. So gettingங்கிறது வந்து ஒரு பெரிய வார்த்தை. அது நம்ம நிறைய பேசுவோம் கெட்ட பத்தி. கெட்னா சில இடத்துல haveல மீனிங் வரும். bring get me the pen bring அப்படின்னு. அப்புறம் வந்து fetch கொண்டு வா எடுத்து வா அப்படிங்கிற மீனிங் வரும். ஸோ எனக்கு வேணும் ஐ கெட் அ பென் அப்படின்னா எனக்கு வேணும் நான் ஒரு பேனா வாங்குறேன். ஐ பை அ பென் ஐ கெட் அ பென் பைன்னு ஒரு மீனிங் வரும். ஸோ இந்த கெட்டுங்கிறது ஒரு 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 பெரிய வார்த்தை. ராட்சஸ் சூப்பர் ஸ்டார் வேர்டு எங்க வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். அது கெட்டுங்கிறது ஒரு சாதாரண வார்த்தையே கிடையாது. டிட் யூ கெட் இட் அப்படின்னா உனக்கு புரிஞ்சுதாங்கிறதுக்கு கெட்டு வரும். பாருங்க எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க கெட்டு. டிட் யூ கெட் இட் அப்படின்னு உனக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறது சம்பந்தமே இல்லாம ஒரு மீனிங் வருது பாருங்க. ஸோ அதுக்கு ஒரு 7 மீனிங் இருக்கு. அதை நம்ம தனியா பார்ப்போம். லெட்ஸ் கோ பேக். இது நம்ம முன்னாடி படிச்சதை அப்ளை பண்ணலாம். 53 ரொம்ப ஈஸி. He dash listening dash music. அவ்வளவுதான். நீங்க ஃபர்ஸ்ட் டேஷ் இது பண்ணுங்க, ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் ரெண்டாவது இது கொண்டு வந்துடலாம். He likes listening to music. அவ்வளவுதான். He likes listening to music தான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஜெரண்ட யூஸ் பண்றாங்க. பொதுவா அவனுக்கு வந்து மியூசிக் கேட்கறதுக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். இப்ப he likes to listen to musicனு வருதுன்னு வச்சுங்க, வரும். அப்படி வர்றது தப்பு இல்லை. ஆனா என்ன தெரியுங்களா, இப்ப அவனுக்கு போர் அடிக்குது, வீட்டுல உட்கார்ந்து இருக்கான், இப்ப நான் வந்து மியூசிக் கேட்கணும். புரியுதுங்களா? he likes to listen to music. இன்ஃபினிட்டிவ் போட்டீங்கன்னா இப்ப இது புரியுதான்னு பாருங்க. he likes listening to musicனா பொதுவா எனக்கு வந்து இளையராஜா மியூசிக் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க. I like listening to இளையராஜாஸ் மியூசிக், அவ்வளவுதான். I like to listen to இளையராஜா மியூசிக்னா இப்ப எனக்கு வேணும், நான் இப்ப வீட்டுல சும்மா தான் இருக்கேன், நான் ரொம்ப நாள் ஆச்சு அவர் பாட்டு கேட்டு, இப்ப நான் அவரோட பாட்டு கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறது தான் இது. ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப சிம்பிளா லைக்ஸ் லிசனிங் டு மியூசிக், லிசனிங் அப்புறம் டு வரும். 54 ரெண்டு பேர் அது வந்து ஸ்பெசிஃபிக்கா கேட்டாங்க இல்லைங்களா? ஸ்பெசிஃபிக்கான ஒண்ணு. Do you want to listen to music now? Anything? Do you want to? Yes, I would like to. So அந்த like to னு வந்தா இப்ப எனக்கு வேணும். Do you like to have coffee? Yes, I would like to. I would like to have coffee னா இப்ப எனக்கு வேணும், எனக்கு பண்ணி போட்டு கொடுன்னு அர்த்தம். I like having coffee னா பொதுவா எனக்கு காஃபி பிடிக்கும், டீ பிடிக்காது, காஃபி பிடிக்குங்கிறது. அது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்தியால வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. அவங்க நேட்டிவ் பீப்புளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இது மாத்தி பேசுறாங்க. அவங்க காஃபியோட வந்து நிப்பாங்க. ஐயோ நான் கேட்கலையே காஃபி, நான் காஃபி, எனக்கு காஃபி பிடிக்கும்னு தானே சொன்னேன், நான் இப்ப வேணும்னு கேட்கலையே அப்படிங்கிறதா இருக்கு. ஸோ 54. ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி சொல்லலாம் இல்லைங்களா? I like having coffee, but I would like to have tea now. எப்பயுமே எனக்கு காஃபி பிடிக்கும், ஆனா இப்ப எனக்கு டீ வேணும். வெரி குட். I like having coffee, but I would like to have tea now. So அதுல வந்துரும், அந்த நவுங்கிற வார்த்தையில வர்றப்பே வந்துரும். Would you like to have something அப்படின்னு கேட்பாங்க வீட்டுக்கு வர்றவங்கள. Would you like to have something? அது என்னன்னா இப்ப ஏதாவது வேணுமா உங்களுக்கு பிடிக்கிறது. Would you like to drink something? ஜெனரலா கேட்பாங்க. Would you like to have? இப்ப உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறது தான். So 54. How does very good. he go to work? அவ்வளவுதான். இப்ப பாருங்க, அவ்வளவுதானுங்க. How does he go to work? இப்ப கோஸ வந்து ரெண்டா பிரிச்சு டஸ் பிளஸ் கோவா போறாங்க. இவங்க அழகா பை கார்னு போடுறாங்க பாருங்க. பொதுவா அவர் எப்படி போறாருன்னா, இப்ப போய் நம்ம இன்ன கார்னு சொல்ல முடியாது, பை கார். இந்த டிரான்ஸ்போர்டேஷன் கிளீனா கேக்குறாங்க. சோ இன் ஏ கார் பை கார், இன் ஏ கார் பை கார். 55
ஸோ டபுள் கோட் போட்டிருக்காங்க. 2 பேர் பேசுறத இந்த கான்வர்சேஷனை இங்க பண்ணியிருக்காங்க, ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. 55 Anna ஆனா படிப்பாங்க. likes Joanna. Joanna. Maria doesn't like. Okay, so Anna likes Joanna. ஒரு பெண் ஜோயன்னாங்கிற பெண் வந்து ஆனாக்கு பிடிக்கும். பட் மேரியாக்கு பட்டுன்னு போட்டிருக்காங்க. Doesn't like her. அவளை பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்கும் பட் இவங்களுக்கு அவங்கள Doesn't பிடிக்காது. like her. இல்ல இப்ப பாருங்க, ஆனாவுக்கு ஜோயன்னாவை பிடிக்கும். ஆனா மரியாவுக்கு ஜோயன்னாவை பிடிக்காது. 3 கேரக்டர் இதுல 2 கேரக்டர் கிடையாது, 3 கேரக்டர் இருக்காங்க. ஆனாவுக்கு ஜோயன்னாவை பிடிக்கும். ஆனா மரியாவுக்கு ஜோயன்னாவை பிடிக்காது. ஒரே ஆன்சர் தான். So இப்படியும் சொல்லலாம் இல்லைங்களா? பட் மரியா doesn't like Joanna. Joanna. அதான் ஜோயன்னாக்கு பேரு அவங்க போட்டிருக்காங்க. அவ்வளவு. அப்ப ஆன்சர் வந்து her. அவ்வளவு ஹேர். அவங்க ஜோயன்னாவை நம்ம கரெக்ட் பண்றோமா, ஜோயன்னாவோட ப்ரொனவுனை நம்ம கரெக்டா யூஸ் பண்றோமான்னு பாக்குறாங்க. பேசிக்கா அடிப்படை புரியுதான்னு பாக்குறாங்க. அவ்வளவுதான். இப்ப அந்த ஜோயன்னாவை தான் ஹெரா போடணும். ஆனா லைக்ஸ் ஜோயன்னா பட்னு சொல்லிட்டாங்க. அப்ப சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்ட் வெர்பை வந்து அவங்க ஸ்ட்ராங் பண்றாங்கன்னு அர்த்தம். நம்ம சப்ஜெக்ட் வெர்பை மாத்திரக்கூடாதுன்னு அர்த்தம். 56 கேர்ஃபுல். That's my dictionary. That is my dictionary. Can I have ப்ரொனவுன் நீங்க மாத்துறீங்களா? can I have it back please? அவ்வளவுதான். இந்த லூப்பை கம்ப்ளீட் பண்ணாலே போதும். டிக்ஷனரி ஒரே ஒரு டிக்ஷனரி தான். ஹேபிட் தான் அங்க வரும், வேற எதுவுமே வராது. சூப்பர். 56 சூப்பர். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டாலே நீங்க போதும். ஏதோ ஒரு பார்ட்டி டெஸ்ட் பண்ணிட்டே இருக்க போறாங்க. நான் சொன்ன அந்த 50 வார்த்தைக்குள்ள வந்துகிட்டே இருக்க போகுது. பிலிப்பி 57. Philippi dash in London. இது நம்ம முன்னாடி பார்த்தோம். வேற டான்ஸ் lives in. அவ்வளவுதான். அந்த இடத்துல லூஸ் வச்சுட்டு இன்ன கட் பண்ணாங்க. இங்க லூஸை கட் பண்ணிட்டு இன்னும் மட்டும் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். ஸோ லிவ்னு வந்தாலும் இன்னும் வரும். சிட்டிக்கு முன்னாடி, பெரிய சிட்டிக்கு முன்னாடி, பெரிய கண்ட்ரிக்கு முன்னாடி வந்தாலும் இன்னும் வரும். ஸோ நம்ம ரூல்ஸை ஈஸியா அப்ளை பண்ணிட்டு போயிடும். முன்னாடி பார்த்ததுதான் வேற இடத்துல கட் பண்றாங்க. கேர்ஃபுல். Is he married? அவ்வளவுதான். இஸ் தான் மெயின் வெர்ப் அங்க பார்த்தோம். No, he doesn't. yeah. He isn't. கரெக்ட்டா Is married, he isn't. அந்த is தான் யூஸ் பண்ணனும். அழகா answer. See தானே? இதான் ஆன்சர். வெரி நைஸ். is isn't. Is he married? கேபிட்டல் லைன் போட்டுருக்காங்க அழகா. பிகாஸ் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்டார்ட் பண்றாங்க. is he married டபுள் கோட், क्वेश्चन மார்க்க முடிச்சிட்டு டபுள் கோட்டை முடிக்கிறாங்க. நோ அழகா கமா டபுள் கோட்டுக்குள்ளேயே he isn't ஓட நிப்பாட்டுறாங்க. அங்க வந்து அட்ஜெக்டிவ் அவங்க சொல்லவே இல்லை, verb மட்டும் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சு டபுள் கோட். இந்த பங்க்சுவேஷன் தான் அவ்வளவு முக்கியம். இந்த பங்க்சுவேஷன் வச்சு நீங்க எப்படி படிக்கணுங்கிறத அவங்க கைட் பண்ணுவாங்க. நீங்க எப்படி படிக்கிறீங்கன்னு கைட் பண்றதை வச்சு நீங்க உள்வாங்கிக்கிறீங்களான்னு ஈஸியா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ரைட். மெயினா நீங்க படிக்கிற துணியை வச்சு நீங்க புரிஞ்சுட்டு படிக்கிறீங்களா, புரியாம படிக்கிறீங்களா நமக்கு தெரிஞ்சிடும். வெரி நைஸ். 59. What does she do? She is an இன்டர்பிரட்டர். மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னு வச்சுக்கோ. மொழிபெயர்ப்பாளர், interpreter. அதுக்கு முன்னாடி நீங்க கரெக்டா போடணும். டூ எல்லாம் இருக்குது, எப்படி பிரிப்பாங்க, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கணும். What கேர்ஃபுல். What is? What does she do? என்ன அவங்க பண்றாங்கன்னா அவங்க மொழிபெயர்ப்பாளர் இருக்காங்க. What does she do? She does the interpreter job அப்படின்னு நம்ம பிரிக்கிறதுனா அப்படி பிரிச்சு ஆன்சர் பண்ணலாம். She is an interpreter. She does interpreting.
ஷீ டஸ் இன்டர்பிரட்டிங் அப்படி வேணும். இப்போ என்னன்னா டஸ்ஸை ரெண்டா பிரிச்சா டூ டஸ் பிளஸ் டூ, டஸ்ஸை ரெண்டா பிரிச்சா டஸ் நமக்கு தெரியாது, டூவை ரெண்டா பிரிச்சா டூ பிளஸ் டூ, டஸ்ஸை ரெண்டா பிரிச்சா டஸ் பிளஸ் Does. டூ, டிட்டை ரெண்டா பிரிச்சா டிட் பிளஸ் டூ. நம்ம அதை தனியாக பிரிச்சிருக்கோம். அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல கூட இன்னொரு வாட்டி அதை பிரிச்சு காட்டலாம். அவ்வளோ முக்கியமான ஒரு இது. டூ எப்படி பிரிப்பீங்க, டஸ் எப்படி பிரிப்பீங்க? ஏன்னா பிரிக்கிறதுக்கே டூ பயன்படுது. அந்த டூவையே எப்படி பிரிப்பீங்க? சினிமாவுக்குள்ள சினிமா பார்க்குற மாதிரி மெட்டா சினிமாக்குள்ள ஒரு சினிமா ஓடுதுன்னாக்கா அதை நம்ம கரெக்டாக ரெகனைஸ் பண்ணணும். ஸோ அது ரொம்ப என்ன படம் சொல்லலாம், ஜிகிர் தாண்டா டபுள் எக்ஸ் இருக்கு, ஜிகிர் தாண்டா இருக்கு. சினிமாக்குள்ள ஒரு சினிமா போகும், அது மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். லுக் அட் தட். உத்தம வில்லன்னு ஒரு படம் இருக்கு, அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் போகும். சினிமாக்குள்ள சினிமா பக்காவா பண்ணியிருப்பாங்க, ரைட்? அந்த டூக்குள்ள டூ எப்படி பிரிப்பீங்க? எல்லாத்துக்கும் பிரிக்கிறப்ப டூ பயன்படும். லுக் அட் திஸ். கோ, டூ பிளஸ் கோ. வெண்ட், டிட் பிளஸ் கோ. கோஸ், டஸ் பிளஸ் கோ. அப்படி இருக்கிற இடத்துல டூவையே பிரிச்சா டூ பிளஸ் டூவை வந்து டூ பிளஸ் டூ, டஸ் வந்து டஸ் பிளஸ் டூ, டிட் வந்து டிட் பிளஸ் டூ. அந்த இதுதான் இங்க மெயினா பயன்படுது. எல்லாத்துக்கும் அதான் பயன்பட போகுது. பாருங்க, நம்ம 60 பார்க்கலாம். இது 60யோட இது முடியும், நம்ம பார்க்கலாம். I just have to pay this to really get rid of this. I don't want to pay, so it is like this. Okay. Look at this. Does he sleep well? Does he sleep well? அந்த ஸ்லீப்ஸ் ரெண்டா பிரிக்கிறாங்க. டஸ் பிளஸ் ஸ்லீப் வெல் வந்துருச்சு பாருங்க. ஸ்லீப்னு போட்டுட்டு verb adverb பக்கத்துல போடுறாங்க பாருங்க. வெல், குட்னு போடுற பாருங்க, வெல்னு போடுறாங்க பாருங்க. நன்று. ஸோ குட்ங்கிறது அட்ஜெக்டிவ், ஆனா இங்க வெல் adverb யூஸ் பண்றாங்க. அருமை. நம்ம அருமையா முடிச்சோம். இதுல நிறைய விஷயம் நம்ம இது பண்ணோம். நம்ம அடுத்த கிளாஸ்ல வெவ்வேறு கான்செப்ட் பார்க்க போறோம். இந்த இதை மட்டும் சொல்லிடுறேன். இந்த 60 நீ பாக்கி உள்ள 35 நீங்க எனக்கு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை மட்டும் கீப் அப் பண்ணுங்க. யூ ஹேவ் எனஃப் டைம். திரும்பி வர்றப்ப நம்ம இந்த இது இருக்கு, நான் இதையும் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த பார்க்கிங் லாட் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுல நீங்க பாருங்க. இதுல வந்து இந்த 23 வேர்ட்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இந்த 23 வேர்ட்ஸ் இல்லாம இன்னொரு 18 வேர்ட் இருக்கு, அதுதான் வந்து கம்ப்ளீட் பண்ணும். அது என்ன 18 வேர்டுங்கிறது சொல்றேன். ஸோ இந்த 23 வேர்ட்ஸ், இந்த 18 வார்த்தை, இந்த 10 வார்த்தை, இந்த 8 வார்த்தை, இந்த டிட்டர்மைனர், இவ்வளவுதான். ஒரு 57 வார்த்தை டோட்டலா வரும். இதுதான் திருப்பி ஏதோ ஒரு இடத்துல பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த 57 வார்த்தையில ஏதோ ஒரு வார்த்தை இல்லாம இருக்கும். இது இல்லாம இருக்கலாம், அது இல்லாம இருக்கலாம். அது ஸோ அது பேசிக்கா ஒரு 5-6 ரூல்ஸ் தான். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ரூல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அந்த 5-6 ரூல்ஸை ஸ்டிக் ஆன் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ we will do it. We will see how it works. நம்ம next Monday we'll meet at 6 AM. உங்களுக்கு இது ஓகேன்னு நினைக்கிறேன். 1.5 மணி நேரம் ஓகேவான்னு நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே சார். இப்போதைக்கு ஓகே தான் சார். ஸோ இட்ஸ் மேனேஜபிள். Right. Okay. But I'll let you know. Okay. Thank you very much. Thank you so much, sir. Have a good day. Bye. Thank you. You too. Thank you. Bye, sir.